அது என்னன்னா டேபிள் தட்டுனாங்க அப்படின்லாம் ரெக்கார்ட் எழுதுவாங்க. டேபிள் தட்டுனாங்க, இதை பேசிட்டு இருக்கப்போ இதை சொன்னாங்க, கோரஸா இருந்தாங்க, எல்லாரும் வந்து வாழ்க்கை கோஷம் போட்டாங்கன்னா அதில் ரெக்கார்ட் ஆகும் நினைச்சு. எனக்கு என்ன டவுட்னா கடைசியா வந்து முடிச்சப்போ ஒரு செய்கை பண்ணாங்க, இப்ப அது வந்து எப்படி எழுதுவாங்க அப்படின்னு எனக்கு இல்லை. லியோ செய்கை செய்தார், கையை தூக்கி கழுத்துக்கு கீழ் வைத்து லியோ செய்கை செய்தார், லியோ பட பாணியில் செய்கை செய்தார், அந்த மாதிரி எதுவும் இருக்குமா என்னன்னு தெரியல எனக்கு. மதிமுக அவர்கள் கூட்டணி இல்லாட்டியும் எனக்கு புரியல, எனக்கு லாஸ் யாருக்குமே லாஸ் இல்லை, யாருக்குமே ப்ராஃபிட் இல்லை. மற்ற மினிஸ்டர்ஸ் தான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ கடைசி நாள் தான் பேச போறாரு. அவருடைய முதல்ல ஒரு உரையில தான் அவர் அந்த உரை மட்டும் தான் ஆச்சுவேன். மற்றபடி நடுவில் டிபேட்டுக்கெல்லாம் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேங்கிற மூட்ல இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். 2 பேரும் வந்து லைலா காலேஜ் பசங்கள்ல இன்னும் ஊழல் ஒழிப்புங்கிறது இவர் சொன்ன மாதிரி என்னுடைய ஸ்கூல் ஃபீஸ் கம்மியாகும். நான் வந்து ஒரு வீடு வாங்க போறேன்னா இன்னைக்கு வீடு வாங்குறது எனக்கு ஒரு கனவா இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு கம்மியாகும். இன்னைக்கு 1 கோடி ரூபாய் இல்லாம சென்னையில் ஒரு ஃபிளாட் வாங்க முடியும், என்னால இல்லப்பா நீங்க 50 லட்சம் கூட வாங்கலாம் தாவே காட்சி வந்ததுனால அப்படின்னு வந்துச்சுன்னா தான் எனக்கு அந்த ஊழலை நீங்க ஒழிக்கிறதுனால பெனிஃபிட். அந்த அளவுக்கு நம்பிக்கை வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஊடகங்களால இருக்கு, அரசியல்வாதிகளுக்கு தவிர எல்லாருக்கும் இருக்கு. ஆனா இப்ப மதிமுக தான் வந்து எந்த வகையில எதுக்காக யாருக்காக பண்றீங்க? இப்ப அவரு எந்த டீமும் இல்ல, மேட்ச் அதாவது இமீடியட்டா ஒரு மேட்ச் நடக்குதுன்னா நீங்க ஒரு டீம் போடலாம். இப்போ இமீடியட்டா மேட்சும் கிடையாது, நான் டீம் ஃபார்ம் பண்ண போறேன்னா ஃபார்ம் பண்ணி எங்க போய் கேம் விளையாட போறீங்க? முதலமைச்சர் ஓடுகிறார், பக்கத்தில் இருக்க ஓடுறவங்களுக்கு வாட்டர் பாட்டில் கொடுத்தார், பஸ்ல போனார், கண்டக்டர் பக்கத்தில் உட்கார டிக்கெட்டு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினார். முதலமைச்சர் யார் டிக்கெட் காசு கொடுக்க சொன்னாமல்ல? செக்ரட்டரிக்குள்ள பஸ் போக ரவுண்ட் பஸ். ஆனா இந்த பஸ் நான் வீடியோ பார்த்தேன், நான் கூட டிக்கெட் வாங்கினா முன்னாடி பஸ் ஸ்டாண்ட் இறக்கி விட்டுருவாங்க. சும்மா என்னோட அறியாமைன்னு கூட வச்சுக்கோங்களேன். நம்ம டிக்கெட் நானும் எடுக்கிறேன், என்னையும் செக்ரட்டரிக்குள்ள பஸ் கூட்டு போங்க அப்படின்னு சொன்னா ஒத்துருவாங்க. என்ன சொல்றாங்கன்னா உடுமலை ராதாகிருஷ்ணனுக்கும் கடம்பூர் ராஜுக்கும் சுப்பையாருக்கும் மரகதன் குமரவேல் 25,000 பேர் கூட்டு வந்தவங்களுக்குலாம் செல்வாக்கு இல்ல, விஜயபாஸ்கருக்கும் செல்வாக்கு இருக்குன்னு உதயா சொல்றாங்க. நானே பண்றேன்னாலும் யாரா இருந்தாலும் இது வந்து திமுக மட்டும் கிடையாது, அண்ணா திமுக ஆகட்டும் தாவேகா ஆகட்டும், யாரு இதை வந்து ஊழல் பண்ணாலும் ஏன் வீட்லயே வச்சிருப்பாங்க. இல்ல இன்னொன்னு அந்த என்னோட ஊழல் பண்றது எல்லாத்தையும் நான் சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய வீக்கெண்ட் டாக் நிகழ்ச்சிக்கு பத்திரிகையாளர் விஷன் மற்றும் பத்திரிகையாளர் பிரபாகர் தமிழரசு எழுந்திருக்காங்க. வணக்கம். நம்முடைய புது நிகழ்ச்சி இது. இன்னைக்கு நீங்க 2 பேரும் வந்ததுக்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சி வந்து இந்த வாரத்துல நடந்த விஷயங்களை வந்து நம்ம தொகுத்து வழங்குற மாதிரி வந்துச்சுன்னா, வாரத்துடைய முதல் நாளே வந்து பயங்கர சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சட்டசபை, முதலமைச்சருடைய பிறந்த நாள், அவரோட ஸ்பீச் எப்படி இருந்தது, நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுவும் எல்லாரும் இந்த வாரம் யாரையோ தேடி காணோம் தேடிட்டு இருந்தாங்க, அதுக்கு ஒருத்தர் பதிலும் கொடுத்துட்டாரு, போய் செக்ரட்டரியேட்ல தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒட்டுமொத்தமா இந்த வாரம் ஒரு தேடுதல் வேட்டை நடந்திருக்கு. உங்களுடைய பார்வை? இதுக்கு முன்னாடி முதல் அந்த சட்டசபை ஒரு நாள் நடந்துச்சு இல்லையா, அப்ப பதில் சொல்லாம கிளம்பி போயிட்டாரு எதுவுமே. அப்புறம் தனியா ஒரு பெரிய ட்விட்டர்ல ஒரு பெரிய அறிக்கை விட்டார்ல. அப்ப இந்த வாட்டி என்ன பேசுவாரு, இந்த வாட்டி பயங்கரமா ரெடியாகி தான் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா யூசுவல் டிபேட்ல எதுவுமே பதில் சொல்லல. கடைசி நாள் நிறைய விஷயங்களுக்கும் அவர் அப்படியே பதில் சொல்லிட்டு தான் போயிருக்காரு இல்லையா? மக்களுக்கு தேவையான விஷயங்களும் இல்ல அவர் டச் பண்ணிட்டு போகாம. அவர் கடைசியா பேசணும் சொல்ல, அந்த முதல் 3 நாட்கள் எதுவுமே பேசல. அவர் எந்த டிஸ்கஷனுக்குமே அவர் துறை சார்ந்த விஷயத்தை அவர் தான் பதில் சொல்லணும், அவர் பேசல. மற்ற மினிஸ்டர்ஸ் தான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ கடைசி நாள் தான் பேச போறாரு. அவருடைய முதல்ல ஒரு உரையில தான் அவர் அந்த உரை மட்டும் தான் ஆச்சுவேன். மற்றபடி நடுவில் டிபேட்டுக்கெல்லாம் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேங்கிற மூட்ல இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். கடைசியா வந்து பேசினாரு, வழக்கம் போல ஒரு சிறந்த மேடை பேச்சு. அவருடைய பேச்சு அதேதான், ஒரு மேடையில் பேச்சு, மேடை பேச்சு மாதிரி தான் இருந்தது. அது அதே மாதிரி கத்தி லவுடா ஆக்ஷன் பண்ணி அவர் அந்த பிரச்சார எலெக்ஷனுக்கு முன்னாடி மக்கள் என்ன கொடுத்தாலும் விரும்புவாங்க. மக்களுக்கு நீங்க சாம்பார் சாதம் கொடுத்தீங்கன்னா அதை மட்டும் தான் கொடுத்தீங்கன்னா அதை மட்டும் தான் சாப்பிடுவோம். அவனுக்கு பிரியாணி கொடுத்தா தான் பிரியாணி சாப்பிடுவோம். நீங்க கொடுக்கறது ஆப்ஷன் தானே எடுக்க முடியும். முதலமைச்சர் இப்படி தான் பேசுவார், அவன் என்ன பண்ண முடியும், அவன் தானே பார்ப்பான். மக்கள் விரும்புறாங்கன்னா 35% விரும்புவாங்க, 65% விரும்புறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த 35% இப்போ எத்தனை % குறைஞ்சிருக்காங்க, அந்த விருப்பம் குறைஞ்சிருக்குங்கிற கேள்வி நமக்கு இருக்கு. மக்கள் விரும்புறதெல்லாம் நீங்க மக்களை சந்திக்கும் போது பேசிக்கோங்க. இது சட்டசபை, இங்க என்ன பேசணும்னு இருக்கு. இங்க அது ரெஸ்பான்சிபிளான இடம் இல்லையா? எதுக்கு அந்த கூட்டம் நடக்குது? எல்லா இஷ்யூஸும் அங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க, கேள்விகள் எழுப்புவாங்க, சந்தேகங்கள் எழுப்புவாங்க, அதுக்கு பதில் சொல்றது அந்த கூட்டம். மேடை பேச்சு கிடையாது அங்க. அப்ப ப்ராப்பரா எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்.
அதற்கு பிறகு முதல்வர் உரையாற்றும். அந்த உரையில அத்தனை கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் சொல்றதுதான் உரை. அங்க உட்காந்து உதயநிதி சொல்றது ஆக்சுவலி ரொம்ப கரெக்ட். அங்க இன்னைக்கு ஸ்பீச்ல ஒரு 10 ரீல்ஸ் தேத்தணும். சினிமா மாறிடுச்சு இல்ல, இன்னைக்கு வந்து படமா ஓவரால் எப்படி இருக்குல்ல, தேட்டர் சீன்ஸ், தேட்டர்ல ஹைப் ஏத்துற மாதிரி ஒரு 5 சீன் இருந்தா போதும். ஓப்பனிங் சீன், இன்டர்வல் சீன், கிளைமேக்ஸ் சீன், நடுவில் அங்கே ஒரு 5 சீன் தான் படம் ஓடிட்டுங்கிற மாதிரி மொத்த ஸ்பீச்ல ஒரு 5 டைலாக் இருந்தா போதும், இந்த ஸ்பீச் ஹிட் அப்படிங்கிற மூட்லேயே வர்றது. அந்த மூடு சட்டசபைக்கு செட் ஆகாது. எனக்கு பிடிக்கல அந்த ஸ்பீச். பட் அவங்க நீங்க சொல்ற மாதிரி மக்கள் அந்த குறிப்பிட்ட 35% 1% மக்கள் தட் மீன்ஸ் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மக்கள் விரும்புறாங்கன்னு அதை பண்றாரு. அடுத்தடுத்த சட்டப்பேரவை கூட்டங்கள்ல மேபி பதில் சொல்லுவாருன்னு நம்பலாம். இல்லை, எனக்கு எப்படின்னா இந்த அசம்பிளியோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, நீங்கள் இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசம்பிளி வந்து முதல்ல 2000 முன்னாடி வரைக்கும் காணவே கிடச்சிருந்துருக்காது. அதாவது மொத்தமாகவே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அடுத்த நாள் செய்தித்தாள்களில் வரும். அதுவும் செய்தித்தாள்கள் எது வரும்னா அனுமதிக்கப்பட்டது மட்டும்தான் வரும். அவை குறிப்பில் எதெல்லாம் ஏறுமோ, எதெல்லாம் செல்லுபடியாகுமோ அது மட்டும்தான் பேப்பரில் இது நாள் வரைக்கும் அப்படி தான் வந்துட்டு இருந்திருக்கு ஒன்று. ஆனால் 2000 முன்னாடி வரைக்கும் காணவே கிடைக்காது. அசம்பிளி இப்படிதான் இருக்குமான்னு கூட பெரும்பாலும் பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், அரசியல்வாதிகளுக்கு தெரியும். அவங்க விசிட்டர்ஸாக யாரால் விசிட்டரை போக முடியும் அப்படின்னு இருக்குல்ல, விசிட்டர் போக முடியுன்ற தகவல் இப்போ வரைக்கும் எவ்வளோ பேருக்கு தெரியுன்றது தெரியாது. அப்போது அந்த மாதிரியான அக்சசிபிலிட்டி இருந்ததே வந்து ரொம்ப குறைவு 2000 வரைக்கும். 2000க்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி வரப்போ சிடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் எல்லாமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க பேசுறது முக்கியமான எடிட்டட் வெர்ஷன் கிளிப்பிங்ஸ் மட்டும் சிடிக்கெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த டிவிடி கேசட்ஸாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு அது வந்து MP4 ஃபார்மேட்டாக வந்தது. அப்போது திமுக வருவதுக்கு முன்னாடி லைவ் போடணும், நாங்கள் லைவ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திமுக கொடுத்தாங்க. ஆனால் லைவ்ன்றது முதல் முறையாக கொடுக்க ஆரம்பிச்சது திமுக பீரியட்ல, கடந்த ஆட்சியில் தான். ஆனால் அதில் என்ன பண்ணாங்கன்னா, கடந்த முறை வந்து லைவ் கொடுக்குறப்போ சில விஷயங்களை வந்து சில நேரங்கள் கட் பண்ணுறாங்க. ஏன் கட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அவை குறிப்பில் ஏறுறது தான் பேப்பர்லேயே வருது. அப்போ இதை வெளிவட்டத்துக்கு விடலாமா கூடாதா அப்படின்ற டைலமா இருக்குது உங்களுக்கு. இன்னொன்று அதில் கெட்ட வார்த்தை கூட பேசுவாங்க. இன்னொன்று நீங்கள் பொய்ன்னு கூட சொல்லக்கூடாது. சட்டமன்றத்தில் பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடாதான். உண்மைக்கு புறம்பான தகவலை சொல்கிறாரு அப்படின்ற அந்த வார்த்தை பிரயோகங்கள் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி முன்னாள் அவைத்தலைவர் சபாநாயகர் சொல்லக்கூடாது, அவங்க அவைத்தலைவர்னு சொல்லுங்க அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்காரு. சபாநாயகர்ன்றது தமிழ் வார்த்தை கிடையாது, சபான்றதே வந்து சமஸ்கிருதம், அவைத்தலைவர்னு சொல்லுங்க அப்படின்றாரு. ஆனால் எல்லாரும் இப்போ வந்து திரும்ப சபாநாயகருக்கு போயிட்டோம். இப்போ அதில் இப்போ இதுவே டிஃப்ரென்ஷியேட்னு தெரியல இதுக்கு. இன்னொன்று அடுத்து வரும்பொழுது இந்த கெட்ட வார்த்தை பேசிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இந்த சிக்கல்லாம் இருக்கனால தான் கடந்த ஆட்சியில் வந்து ஒரு டிபேட்டு சண்டைன்னு தான் கட் பண்ணிடுவாங்க. அது உடனே அது எப்படி சித்தரிக்கப்பட்டது அல்லது எப்படி பார்க்கப்பட்டதுன்னா எதிர்கட்சி பேசினா எதிர்கட்சி சண்டை போடுறதுக்கு தான். எதிர்கட்சி சண்டை போடுறப்ப ஏதாவது திட்டாங்கன்னா அது எல்லாரும் பார்த்துருவாங்களா, அது அவைக்கு ப்ரிவிலேஜுக்கு. இன்னைக்கு சிஎம் சொல்லும்போது ஒரு டெக்னிக்கல் கோளாறுனால தான் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மைதான். அந்த டெக்னிக்கல் கோளாறு என்னன்னா நீங்க அதை கட் பண்ண முடியாது. இப்போ இந்த வாட்டியுமே அந்த டெக்னிக்கல வந்து சரி பண்ணியிருக்காங்க. அது இன்னும் அடுத்து சொல்றேன். இப்போ என்னன்னா அப்போ என்ன நடக்குது, இந்த வாட்டியுமே ஒரு நாள் வந்து லைவ் நிப்பாடுறாங்க. திரும்ப வரும்பொழுது இப்போ இந்த டெக்னிக்கலாக வந்து அதை எதெல்லாம் கட் பண்ண முடியும், ஆடியோ எங்கெல்லாம் கட் பண்ண முடியும்னு எடுத்துக்கிட்டு அதை ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒர்க் பண்ண என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சிஎம் பேசினார் இல்லையா, சிஎம் பேசுகிறப்பவுமே எதிர்கட்சியிலிருந்து எல்லாரும் குரல் எழுப்புனாங்க. உதயநிதி அவர்களும் பேசினார். உதயநிதி அவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருந்தார். அவரது உடமாட்டம் அவரும் குரல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த அசம்பிளியை பார்த்துட்டு இருந்த யாருக்கும் எதிர்கட்சியினர் பேசின ஆடியோ வரவே இல்லை. அப்போ அதுதான் அந்த டெக்னிக்கல். இப்போ எதிர்கட்சியிலேருந்து ஒருவேளை அதாவது ஒரு ஒரு அன்பார்லிமெண்டரி கூட பயன்படுத்தி இருந்திருக்கலாம், திட்டி இருந்திருக்கலாம், கோஷன் எழுப்பி இருந்திருக்கலாம். ஆனால் நமக்கு அது கேட்கல. இதுதான் அவை மாண்பு ஒன்று. ஏன்னா இது வெளியே போகக்கூடாது, ஏன்னா ரிப்போர்ட்டிங்லாம் அப்படி தான் இருக்கணும் அப்படின்றது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, அவர் பேசினார் இல்லையா சிஎம் அவர்கள் பேசினதுலேயே எவ்வளோ இது அவை குரூப்பில் ஏறி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா நீங்கள் பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று ஆதாரம்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறப்போ அது அவை குரூப்பில் ஏறுமான்னு தெரியல. ஒன். அப்புறம் ரெண்டாவது வந்து 2 கட்சிகளும் சேர்ந்து கூட்டணி வைக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஆதாரம், ஆதாரத்தை கொடுத்துருப்பாரா தெரியாது. இது ஆதாரத்தை முதல் அவைத்தலைவர் கேட்டாருன்னு நமக்கு தெரியல. இது நீங்கள் சும்மா எழுத முடியும். நம்ம வந்து ஏதோ அரசியலில் பேசுகிற மாதிரி இல்லை, நம்ம வந்து ஒரு வீக்லியில் வந்து எழுதுவாங்க, காசிப் எழுதுவாங்க, டீக்கடை பெஞ்சுன்னு எழுதுவோம். இந்த மாதிரி நிறையா சித்ராமத்தில் நிறையா காசிப் எழுதியிருக்கு. அந்த மாதிரி எழுதிட்டு போக முடியாது. ஒரு பூடகமாக பேசிட்டு போகிறது. சோசியல் மீடியாவில் வந்து ஒரு ட்வீட்டு பூடகம் போட்டிருப்பாங்க. இந்த படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க, தனுஷ் ஒரு இதில் சொல்லியிருப்பாப்புல, பூப்பட நடிகருடன் காதலா அப்படின்னு. தந்தை மகன் பெயரை கொண்ட நடிகருக்கு பூப்பட நடிகருக்கு அப்படிலாம் நீங்கள் சட்டசபையில் பேச முடியாது. யார் அந்த பூப்பட நடிகைன்னு சொல்லணும், யார் அந்த தந்தை மகன் பெயரை கொண்ட பார்ட்டி ஃபண்ட் பத்தி கேட்டாங்க இல்லையா, அவங்க எந்த விதமான ஒரு எங்களுக்கு ஆதாரத்தோட நிரூபிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்னன்னா, இப்படி எல்லாம் இப்போ இவர் சொல்றாருல இந்த மாதிரிலாம் விதிமுறைகள்லாம் இருக்கு அப்படின்ட்டு தெரியாது அவங்களுக்கு ஆப்வியஸ்லி. ஓகேவா, இதை வந்து அவைத்தலைவர் தான் சொல்லணுமா, சபாநாயகன் சொல்லக்கூடாதுங்கிறது தெரியாது.
ஆதாரம் இல்லாம நம்ம அப்படி ஒரு பொத்தம் பொதுவா சொல்லக்கூடாது சட்டசபையில. கிளாஸ்ல அட்டன் பண்ணாலும் நம்ம தான் கிளாஸ்ல ஸ்கூல் படிக்கிறோம், எல்லாத்தையும் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறோமா? அது ஒரு நாள் கிளாஸ்ல அங்க என்னது பெருசா போக கத்துப்பாங்க. அதனால முதல் ஸ்பீச் இன்னும் ஒண்ணு, அதனால அவங்களுக்கு தெரியாதுங்கிறது ஒண்ணு. இதெல்லாம் பேசக்கூடாது, இதுதான் பேசணும், இப்படிதான் பேசணுங்கிறது ஒண்ணு தெரியாது, ட்ரெயின்ட் இல்லை ஒண்ணு. இன்னொன்னு வந்து அவங்க கிட்ட இந்த விஷயத்த நீங்க எதிர்பார்க்க கூடாது. தாவேகாவிடம், விஜயிடம் நீங்க இதெல்லாம் எதிர்பார்க்க, அதெல்லாம் கிடைக்காது. அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் அவங்க நடப்பாங்க. நம்ம எதிர்பார்த்தாலும் நம்ம தான் முட்டா பசங்க. சட்டத்திட்டம்லாம் அவங்களுக்கு தெரியாதுன்றதை விட அவங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த விஷுவல் இருக்குல்ல, இப்போ நான் வந்து கேமரா பார்த்து உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கேன். இப்போ கேமரா 2 கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் கையை நீட்டில் என்ன பண்ணி பேசிட்டு இருக்கேன். நான் உட்காந்துருக்க பொசிஷன் ஒரு மாதிரியா இருக்கு, நான் பேசுறது ஒரு மாதிரி இருக்குல்ல. இதெல்லாம் எப்படி ரிசீவ் ஆகும்னு எனக்கு தெரியாது. இது கமெண்ட்ல நான் எப்படி திட்டுவாங்கன்னு எனக்கு தெரியாது. வைஸ் தமிழ் சேனலோட ஆடியன்ஸ் யாருன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் எப்படி ரிசீவ் பண்ணப்படும், எப்படி இதை ஏற்றுக்கொள்வாங்க, எங்க ஹிட் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் தாவேக்கானருக்கு தெரியும். எந்த இடத்துல கையை நீட்டி பேசினா, எந்த இடத்துல இப்படி முன்னாடி வந்து இப்படி டேபிள் அவங்கள பார்த்து கண்ணை பார்த்து பேசினா ஹிட் ஆகும்னு அவங்களுக்கு தெரியும். எந்த இடத்துல இப்படி இருந்துட்டு என்னங்க அது அப்படின்னு பேசினா ஹிட் ஆகும்ன்றது தாவேக்கானருக்கு தெரியும். ஸோ முதல்ல வந்து கேஒய்சின்னு நம்ம பார்த்துருப்போம்ல, நோ யுவர் கஸ்டமர், நம்ம எல்லாத்துலேயும் படிச்சிருப்போம். அது என்னன்னா, கஸ்டமர் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறுவனங்கள், அந்த மார்க்கெட்டிங் பண்ணுற ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ அல்லது ஒரு மொபைல் கம்பெனியோ கஸ்டமர் யார், அவங்களோட பின்புலம் என்ன, அவங்க என்ன வர்க்கத்துலேருந்து வர்றாங்க, எதனால் இதெல்லாம் வாங்குறாங்கன்றதுக்காக வைக்கினா கேஒய்சி. இப்போ கேஒய்சிலாம் அழிஞ்சு போச்சு. இப்போல்லாம் நோ யுவர் ஆடியன்ஸ் தான். உங்கள் ஆடியன்ஸ் யார், ஏன் ஆடியன்ஸுக்கு நான் கேட்டர் பண்ணிட்டு இருக்கேன். நோ யுவர் ஓட்டர்ஸ் கூட கிடையாது. இப்போ என்னோட ஆடியன்ஸுக்கு நான் கேட்டர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஆடியன்ஸ் சொல்லும்போது தான் நான் தாவேக்காவை மட்டும் சொல்லலை. நீங்கள் கடந்த 5 வருஷம் எடுத்தீங்கன்னா திமுகவுமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு பிராண்டாக மாறிடுச்சு. கட்சிகளாக மட்டும் இல்லை, கட்சிகளாக இருக்கு, அட் த சேம் டைம் ஒரு பிராண்டாகவும் மாறிடுச்சு. அந்த பிராண்டோட ஃபேஸ் யாருன்னா கட்சியோட தலைவர். திமுகனா ஸ்டாலின், அதிமுகனா எடப்பாடி, தாவேக்கானா விஜய். அப்போ அந்த பிராண்ட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா? அந்த பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண அந்த பிராண்டோட ஃபேஸ் யாரோ, தாவேக்காங்கிறது ஒரு பிராண்டு, விஜய்ங்கிறது தான் அந்த பிராண்ட் அம்பாசிடர். ஓகேவா? ஸோ அவர் தன்னை ப்ரொமோட் பண்றதுக்கான வேலையை செய்யணும். காலம் மாறிடுச்சு. அந்த ப்ரொமோஷன் வேற. அப்புறம் அப்ப அமைதியா வீட்டுக்குள்ள இருந்து ஓட்ட வாங்கிருக்கலாமே, ஏன் வந்து இவ்வளவு வேலை பண்ண? ப்ரொமோஷன் தான் நடந்துச்சு. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ப்ரொமோஷன் வேணும்ல, எலெக்ஷன் ஒரு ப்ராஜெக்ட், ஒரு கம்பெனிக்கு எலெக்ஷனுக்கு ஒரு அந்த ப்ராஜெக்ட் ஒரு ப்ரொமோஷன் வேணும்ல. நீங்க ரெகுலர் ப்ரொமோஷன் பத்தாது, ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு ஏன் தள்ளுபடி போடுறாங்க ஒரு பிராண்டு, அந்த மாதிரி தான். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி சட்டசபை கூட தொடர்ந்து ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணணும்னு ஒரு வேலையை செய்வாங்க. அதுக்கு ஒரு பிராண்டிங் அண்ட் ப்ரொமோஷன் வேலை நடக்கும். அப்படி மாறிடுச்சு. அதுல திமுகவும் அதை பண்ணாங்க, அதிமுகவும் பண்ணாங்க. பட் இதில் நான் சொன்ன ரொம்ப கைட்டு, இந்த சட்டத்திட்டங்கள் நெறிமுறைகள் அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா இதுல வந்துட்டு இவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா வந்ததே அங்க இருந்து தான். அங்கிருந்து வந்ததுனால அதுல கூடுதல் நுவான்னு சொல்றேன். ஆமா, எதிர்க்கட்சி தலைவர் பேசினார்ல, அப்போ பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் அமைச்சர்களுக்கு கொடுத்தாங்க. இது சட்டம், அதாவது ஒரு அவையோட மரபு, இது வந்து தெரியுது, இது அவையோட மரபு தான், இது கொடுக்கணும் தான் அப்படின்னு சொல்லி திமுக ஏற்றுக்கிட்டாங்க. எதிர்க்கட்சி தலைவர் ஒரு முறை கூட அவங்க மறுத்து பேசினதுக்கு, எங்க நான் பேசிக்கிறேங்க, பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லலை அவர். இல்லை அவங்க பதில் சொன்னது கூட அப்பெல்லாம் கிடையாது. அதை வந்து ஒரு உதாசீனப்படுத்திலாம் பேசலை. எந்திரிச்சு நிற்கிறாரு, இடைமறிக்கிறாங்க. இடைமறிச்சா அவர் அதை நான் பேசி முடிக்கிறேங்களாம் சண்டையெல்லாம் போடல. அவர் உட்காந்துடுறாரு, அவங்க பதில் சொல்கிறாங்க, திரும்ப உட்காடுறாங்க, திரும்ப எந்திரிக்க. கிட்டத்தட்ட அவருக்கு வந்து குறைஞ்சது 4 முறை இடைமறிச்சாங்க. எண்ணிக்கை ரொம்ப கூட குறையா இருக்கலாம், ஆனால் இடைமறிச்சது உண்மை. ஏன் இடைமறிச்சாங்கன்றத அப்படியே கண்டினியூ பண்ணி வர்றேன். இப்போ அடுத்து இதுவே வந்து முதல்வர் அவர்கள் அடுத்த நாள் பேசுறாரு. முதல்வர்கள் தொடர்ச்சியாக பேசும் பொழுது ஒரு முறை இடைமறிக்கிறாங்க. இடைமறிக்கிறப்போ விடவே முடியாதுன்னு சாதிக்கிறாங்க. ஏன்னா ஃப்ளோ போயிட்டு இருக்கு. அப்புறம் வேற வழியே இல்லை, அது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கொடுக்கணும்னு பின்னாடி இருந்து, ஏன்னா அவைத்தலைவருக்கும் எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லை, கூட ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காரு என்ன பண்ணணும் என்னன்றது. எனக்கு ஆடியோவில் கூட கேட்குது. அது அவை முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் முடிச்சிடலாமா, நின்று முடிக்கணுமா அப்படின்லாம் கேட்குறாரு அவரே முதல்வர்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம். அப்போ கூட சொல்கிறாங்க, இல்லைங்க கொடுக்கணும், ரொம்ப கேட்குறாங்களா, கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு முறை கொடுக்குறப்ப எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேசுறதுக்கும் இவர் வந்து மறுபடியும் இடையில வந்து ஆதவர்ஜுனா அவர்கள் அமைச்சர் பேசுறாரு. அதுக்கும் சொல்றாரு, எந்த பார்ட்டி வந்து தைரியமா சொல்லுங்களேன் அப்படின்ற. ஏன்னா சொல்ல முடியாது, நீங்க ஆதாரம் இல்லாமல் எந்த கட்சின்னு சொல்ல முடியாது. அது ஒண்ணு சொல்லிட்டு திரும்ப உட்காந்துடுறாரு. உட்காந்ததுக்கு அப்புறம் திரும்ப கண்டினியூ பண்ணி பேச ஆரம்பிக்கிறார். இவர் இன்டரப்ட் பண்றாரு, எதிர்கட்சி தலைவர் இன்டரப்ட் பண்றாரு, எதிர்கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் இன்டரப்ட் பண்றாங்க. விஷுவல் நம்மளுக்கு அப்பப்போ பேன் பண்ணி காமிக்கிறாங்க. இங்கிருந்து பேசிட்டே இருக்காரு, அவைத்தலைவர்கிட்ட கேட்டுட்டே இருக்காரு. அந்த ஆடியோ நமக்கு வரவே இல்லை, இன்டரப்ட் பண்ண விடவே இல்லை. என்னன்னா இதான் சொச்சமோ, இங்க உதயநிதியை இன்டரப்ட் பண்ணதுக்கும் முதல்வர்கள் இன்டரப்ட் பண்ணாததுக்கும் ஒரே காரணம் தான். உதயநிதி அவர்களை இன்டரப்ட் பண்ணாம நீங்க பேச விட்டீங்கன்னா அவர் ஸ்கோர் பண்ணிடுறாரு ஆடியன்ஸ் கிட்ட. நீங்க முதல்வரை இன்டரப்ட் பண்ணி பேச விட்டீங்கன்னா அவரோட எவ்வளவு கட்டு போடுவீங்க.
நீங்கள் ரீல்ஸுக்கு உங்களுக்கு 1 நிமிஷம் வேணும், 30 செகண்டாவது குறைஞ்சி 100 ரீல்ஸ் வேணும். நீங்கள் அந்த கண்டென்ட்டை பேச விடாமல் நீங்கள் பிளாக் பண்ணீங்க, இல்லை ஆடியோ கட் ஆகுது, இல்லை அவரோட ஆக்ஷன் கட் ஆகுதுன்னா அங்கே வந்து ரீச் அவங்க ஆடியன்ஸ் போய் சேர முடியாது. இங்கே உதயநிதியை போன வாட்டி முதல் ஸ்பீச் அவரோட கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்க. கன்னி பேச்சுன்றது எனக்கு அந்த வார்த்தையில் மாற்றுக்கிறது இருக்கு, அது வேற விஷயம். அவருடைய முதல் பேச்சில் எதிர்கட்சி தலைவராக அவர் பேசின முதல் பேச்சு அன்இன்டர்பிரட் ஸ்பீச். அதை வந்து அவங்க கட்சிக்காரங்களாம் ரசிக்க வேணாம், அவங்க கட்சிக்காரர் ரசிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 25% ஓட்டு வந்து எப்பவுமே இருக்கிற ஓட்டு சதவீதம் தான். ஆனால் அதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிர்கட்சிகள் இருப்பாங்கல்ல, அதாவது அதிமுக ஆகட்டும் பாஜக ஆகட்டும், அவங்களே சொன்னாங்க இந்த மாதிரி உதயநிதி பேசுனது நாங்களே ரசித்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ரசித்தது காரணம் என்னன்னா அன்இன்டர்பிரட் ஸ்பீச், உங்களுக்கு தங்குதடையற்ற ஸ்பீச், எதுக்குமே யாருமே எந்திரிக்கவே இல்லை, இன்டர் பண்ணவே இல்லை. ஏன்னா அப்போ உங்களுக்கு தெரியலன்றது வேற கதை, ஆனா இன்டர் பண்ணவே இல்லை. அது அந்த அடுத்த முறை அதை பண்ணுவாங்களா அப்படின்றது பண்ணல, இந்த முறையே பண்ணலையே. அது அந்த இது ஏன் செல்லாச்சு, அதனால நிர்பந்திக்கப்பட்டாங்க. ஓகே உதயநிதி இங்கே ஸ்கோர் பண்ணிட்டாரு அப்படின்றனால, அப்போ அதை விட காட்டமாக நம்மளுக்கு பதில் கொடுக்கணுன்றனால தான் வீட்டுக்கு போய் ஒரு பெரிய அறிக்கை எழுதி அதுக்கு பதில் போடுறாங்க. அந்த பதில் விற்கல. அப்போ இந்த முறை வந்து உதயநிதி கேட்ட கேள்விகள்லாம் செல்ல ஆயிடுச்சு. ஆனால் இப்போ அது செல்ல ஆனதுன்றது எதை வச்சு தராசு வச்சு பார்ப்பீங்கன்னா, அதுக்கு அவர் எப்படி பதில் கொடுக்குறாரு அப்படின்றது தான். இப்போ அந்த பதிலுக்கு நீங்கள் இன்டர்ப்ட் பண்ணீங்க அப்படின்னா செல் ஆகாது. இப்போ அன்இன்டர்பிரட் ஸ்பீச் அவங்களுக்கு வேணும், அது கிடைச்சிருச்சு அவங்களுக்கு, ஸோ செல் ஆயிடுச்சு. ஸோ ஆப்வியஸ்லி கண்டென்ட் ஆயிடுச்சு. அது மாதிரி இப்போ இன்னொரு விஷயம்னா, ஒரு அசம்பிளி நடந்து முடிக்கிறா நமக்கு ஒரு அவுட்புட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனால் இந்த தடவை அவுட்புட் பார்த்தா அப்பாவை காணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா அது முக்கியமான விஷயம். எல்லாருமே விஜய் அப்போ இவர் அவரை தரக்குறவை பேசினார், சோஃபா மாடல் சொன்னாங்க, மாண்புகள் 2 பேருமே வந்து இல்ல ஒரு கட்சியை வந்து கட்சியை விமர்சனம் பண்றது வேற, ஓகேவா? இவர் வந்து எங்க உங்க அப்பாவை காணோங்கிறது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை. ஏன்னா காமராஜர் வந்து திமுக ஆட்சிக்கு வரும்போது காமராஜர் தோத்தப்ப அண்ணா வருத்தப்பட்டார். எப்படி இந்த எதிர்கட்சியில காமராஜர் இல்லாம எப்படி அப்படிங்கிறது. எம்ஜிஆர் கட்சியை தொடங்கிட்டு எல்லா எலெக்ஷன்லயுமே கலைஞர் ஜெயிக்கன்னு விரும்பினார், நம்ம ஆட்சிக்கு வரணும். ஆனா கலைஞர் ஜெயிச்சு உள்ள வரணும். அவர் ஜெயிச்சார், ஆப்வியஸ்லி தோத்துறக்கூடாதுன்னு அவரோட மைண்ட் இருந்தது. கலைஞர் எப்படி ஜெயிச்சிருவாரான்னு கேட்டுட்டு இருப்பாராம், தோத்துற மாட்டார்ல, ஏன்னா அவர் இல்லாம எப்படி சட்டசபை. அது என்னன்னா, நான் உங்களுக்கு எதிர்த்து கட்சி தொடங்கி இருக்கிறேன், நாளைக்கு அந்த சட்டசபையில் நீங்க வந்து எங்கிட்ட கேள்வி கேட்கணும், நான் அவங்களுக்கு பதில் சொல்லணுங்கிற தன்மை, புரியுதா? ஜெயலலிதா அவர்களுமே கலைஞர் தோக்கன்னு விரும்பியிருக்க மாட்டாங்க, கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா தோக்கன்னு விரும்பியிருக்க மாட்டாங்க. பெரிய லீடர்ஸ் வந்து தோக்கன்னு யாரும் விரும்ப மாட்டாங்க. ஜெயலலிதா 96 தோக்கும் போது கூட அவர்கள் மேல இருந்த அதிருப்தினால தோத்தாங்களே தவிர, திமுக ஜெயலலிதாவை அவங்க கூட ஜெயிக்க விட கூட வேலை செய்யல. ஒரு இளைஞரை பெரிய காம்படிஷன் இல்லாத ஒரு ஆள் தான் நிப்பாட்டினாங்க. ஆனா அந்த 91 to 96 ஆட்சியில இருந்த மக்களுக்கு இந்த அதிருப்தி அவங்களே தோத்து போனாங்கிறது அவங்க, புரியுதா? சோ பெரிய தலைவர், கட்சி தலைவர் ஜெயிக்கணும் வரணும் தான் நினைப்பாங்க. எப்படிங்க நீங்க சொல்லுங்க. இப்போ இல்ல, இதுக்கு ஆடிங் டு தி பாயிண்ட், காமராஜர் அவர்கள் 67 தோக்குறப்ப கூட திமுக திட்டமிட்டு நாங்க அங்க பிரச்சாரம் பண்ண மாட்டோம். ஓட்டது சின்ன பையனை, ஒரு சின்ன ஸ்டூடெண்ட் லீடர் போட்டு தலைவர்கள் யாரும் நாங்க பிரச்சாரம் பண்ண போக மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. பிரச்சாரம் பண்ண போட்டு அந்த விவரிச்சிருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட் லீடர் பதறி இருப்பான், என்னங்க என்னை வந்து காமராஜருக்கு எதிராக நிறுத்திட்டு எனக்கு யாரும் பிரச்சாரம் பண்ண மட்டும் வர மாட்டேன்னு சொல்றீங்க அப்படின்னா. அப்ப இவரு சுதந்திர கட்சியில இங்க இருந்திருப்பார், ராஜாஜி தான் இருந்தார்ல, ராஜகோபாலாச்சாரி இங்க கூட்டில் இருப்பா. அவர்கிட்ட போய் கேட்கிறார், என்னங்க காமராஜர் தோக்கடிக்குன்னு சொல்லிட்டு என்னையும் இங்க போட்டுட்டீங்க, ஆனா இப்ப யாரும் பிரச்சாரம் வர மாட்டேன், என்ன பண்றது அவர்கிட்ட கேட்கிறப்ப, சரி இருப்பா ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு. அப்பதான் அந்த இவருக்கு துப்பாக்கியில சுட்ட ஒரு சம்பவம் ஒண்ணு இருக்கும். அவன் இதுல ஒரு போட்டோ, ஒரு எம்ஜிஆர் இது பண்ண போட்டோ ஒண்ணு இருக்கும். அந்த போட்டோ அவருக்கு தான் முதல்ல போகும். இந்த போட்டோவை வச்சுக்கானா நீ ஏதாவது பண்ணிக்க முடிஞ்சா, வேற வழி இல்லை அப்படின்னா, சரி முதல்ல போட்டோ கொடுங்கன்னு சொல்லி அந்த வேட்பாளர் அந்த போட்டோவை வச்சு கேம்பெயின் பண்ணி ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்சதுக்கு பிறகு அமைச்சர்கள் இடம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு போய் தலைவெல்லாம் பார்ப்பாரு, அமைச்சர்கள் இடமா இருங்க தம்பி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் இடம் கொடுக்கல. திரும்ப ராஜகோபாலாச்சாரி கேட்கிறாரு, என்னங்க நான் காமராஜரே வீத்திருக்கேன், என்னங்க எனக்கு அமைச்சர்கள் இடம் தர மாட்டேன்றாங்க. அதாவது நீ அவங்கள பொறுத்தளவுக்கு, கட்சியை பொறுத்தளவுக்கு ஒரு கேண்டிடேட், அவ்வளவுதான். நீ அதுக்காக காமராஜரே வீழ்த்தினான்றதுக்காக ஸ்பெஷல் கிடையாது, அதுக்காக எல்லாம் வந்து அமைச்சர்கள் கொடுக்க முடியாது, அதுக்காக ஒன்னு நிறுத்தவும் கிடையாது, நீ ஒரு கேண்டிடேட் அவ்வளவுதான் அப்படின்றதான். இப்ப அதே இதுல வந்து விஎஸ் பாபு அவர்களுக்கு அமைச்சர்களை கொடுக்காதன் மூலமாக மேபி நம்ம அந்த மரபை கடைபிடிக்கணும்னு ஏத்துக்கலாம். ஆனா நீங்க வந்து இந்த குட்டி கதை சொல்றேன், இந்த அவையில குட்டி கதை அப்படின்றதே வந்து ஓகே, இந்த கால சூழலாம் மாறி இருக்கு, லைவ் எல்லாம் போகுது, கோட் சூட் எல்லாமே மாறுதுன்றப்போ அந்த குட்டி கதையும் கூட வந்து பிரச்சனை இல்லை, ஏற்றுக்கொள்ளத்தக்கது தான். ஆனா அது அரசியல் ரீதியா இருந்திருக்கணும் அப்படின்றது. அது வந்து நீங்க அரசியல் ரீதியாக தாவேகா எப்படி ஆட்சிக்கு வந்தது தெரியுமா, விசில் எப்படி வந்தது தெரியுமா, இரட்டை போர் யானை எப்படி வந்தது தெரியுமா அப்படின்னு பேசியிருந்தீங்கன்னா. இன்னொன்னு அங்க அப்பாங்கிற வார்த்தை இருக்கு. கட்சி, உங்க கட்சி தலைவர் எங்க என்ன வீழ்த்துறன்னு சொன்ன கட்சி தலைவர் முதல்ல ஆக்சுவலி என்ன தெரியுமா அவர் பேசணும். விஜய் ஆக்சுவலி என்ன பேசிருக்குன்னா, இந்த அவையில முக ஸ்டாலின் அவர்கள் இல்லாததுக்கு நான் வருத்தப்படுகிறேன், அவர் இருந்திருக்கணும் இந்த அவையில, அவர் எங்கிட்ட கேள்வி கேட்டிருக்கணும்,
அவரை நான் மிஸ் பண்றேன்னு தான் பேசணும். அதுதான் மாண்பு. அது இன்னும் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஆமா, அதுதான் ஸ்கோர் பண்ணி இதை விட இன்னும் அவருக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தோம். இவங்க போய் அவரை போய் நிச்சயமா அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்த பதிலும் வந்து ஒரு ரசிக்க தகுந்த வகையில நேரா போய் உங்க அப்பா எப்படி பார்த்தாலும் ஒருத்தர் கரெக்டா பேசினார் நினைக்கிறேன். நீங்க எப்படி பார்த்தாலும் உதயநிதிக்கு ஸ்டாலினோட அப்பா, நீங்க நேரா உங்க அப்பானே சொல்றீங்க. அப்ப அவர் என்ன சொல்லுவாரு? உங்க ஒய்ஃப் தேடுறாங்கன்னு சொல்லுவாரு. என்ன நீங்க கட்சி தலைவர்னு சொல்லலையே, முதல்ல நீங்க அதை சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் சொல்லியிருந்தா எங்க கட்சி தலைவர் வீழ்த்துருவாரு, இப்படி எல்லாம் பண்ணாரு, ஆலய காணோம்னு சொல்லியிருந்தா கூட அக்செப்டட். நீங்க அப்பான்னு சொல்லும்போது அவர் பர்சனலா ஹர்ட் ஆவார். ஏன்னா அவருக்கு அப்பா இல்லையா, நம்மளை விட அவருக்கு அதெல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இல்லையா, அவரும் வந்து அந்த முதல்வரே அப்பாவை கேட்கிறாரு. அப்புறம் என்ன எதிர்க்கட்சியில முதல்வருக்கு மாண்பு அதிகம் இல்லை இருக்கு. என்னன்னா 2 பேரும் வந்து லைலா காலேஜ் பசங்கள்ல இன்னும் லைலா காலேஜ் படிச்சிருக்கலாம். 2 பேரும் இன்னும் லைலா காலேஜ்லயே படிச்சுட்டு இல்ல. 2 பேருமே படிச்சு ஒருத்தருக்கு 50 வயசு ஆயிடுச்சு, ஒருத்தர் 50 நெருங்கிட்டு இருக்காரு. 47, 48 நினைக்கிறேன் எதிர்கட்சி தலைவருக்கு. அவைத்தலைவரும் அவைத்தலைவரும் வந்து லைலா அலுமினி தான். இவங்கெல்லாம் லைலா அலுமினி தானே தவிர இன்னும் லைலா காலேஜ் படிச்சுட்டு இல்ல. ஏதோ காலேஜ் பசங்க மாதிரி வந்து இப்ப பசங்க நாங்களும் படிக்க பேசிட்டு இருந்திருக்கோம். இன்னொரு சுப்பிரமணியம் என்ன பண்றாரு அப்படின்னா, சுப்பிரமணியம் யாரும் இல்ல, அவங்க அப்பாவா இருந்திருப்பாரு. இப்ப அப்படிதான் நாங்க பேசிக்குவோம் காலேஜ்ல இருக்கப்போ. ஆனா இப்ப காலேஜ் கிடையாது, எல்லாம் தலைவர் லீடர் இவங்க ஃபாலோ இல்ல. இன்னொன்னு இருக்கு, அது கரெக்ட். இன்னொன்னு இருக்கு, நீங்க ஆக்ஷனுக்கு தான் ரியாக்ஷன். நீங்க ஆக்ஷனை வந்து ரொம்ப தப்பா இருந்தா ரியாக்ஷன் தப்பா தான். அப்ப ஆக்ஷனை விட்டுட்டு என்ன இருந்தாலும் இவர் இப்படி பேசலாமாங்கிறது, இவர் எதிர்க்கட்சியில வச்சா ஐயா நீங்க முதல்வர் ஐயா, அவரோட நீங்க தான் மாண்பா நடந்துக்கணும்னு இருக்குல்ல. நீங்க நடந்தாலும் அங்க நடந்துச்சு. பட் எனிவேஸ் 2 பேர் பேசுனதுங்கிறது ரசிக்கத்தக்கது இல்ல. இன்னும் ஆரம்பிச்சு வச்சது யாரு? நீங்க 2 பேர் பண்ணது தப்புன்றதை தாண்டி இவங்க எல்லாம் ஒரு விஜய் அவர்கள் என்ன ட்ரெஸ் போடுறாருன்றது நோட் பண்ணி ட்ரெஸ் போடுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன ஸ்பெக்ஸ் போடுறாரு, அவர் ஸ்பெக்ஸ் எல்லாம் கூட விட்டுருங்க, உதயநிதி ஸ்டாலின் என்ன ஸ்லிப்பர் போடுறாரு குறித்துட்டு இருக்காங்க. அந்த பிராண்ட் வந்து எனக்கு அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, பர்க்லிங்ஸ்டன் பிராண்டா ஏதோ ஒரு பிராண்டு போல. அந்த 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 பிராண்ட் வரைக்கும் தேடி அந்த செருப்பு அந்த பிராண்ட்ல கிடைக்க மாட்டேங்குது அந்த கலர்ல அப்படின்னு தேடுற பசங்க இருக்காங்க. செருப்புல இருந்து நீங்க கையில போடுற காப்புல இருந்து நீங்க பொட்டு வைக்கிறதுல இருந்து அந்த பொட்டு கருப்பு போட்டா சிகப்பு போட்டான்னு ஆராயில இருந்து அவ்வளோ கீழே அவங்க நோட் பண்றாங்கன்றப்போ நீங்க அவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும். இப்போ இவங்க 2 பேர் பேசின பேச்செல்லாம் 2 பேருமே நான் சொல்றேன் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிள்ல பேசினதெல்லாம் வந்து ஸ்கூல் வரைக்கும் போகுது. இட் இஸ் நாட் இது வரைக்கும் முன்னாடி இருந்த வரைக்கும் வந்து நீங்கள் எந்த அரசியல் தலைவர்களும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. ஏன்னா அவங்க திட்டங்கள் மூலியமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற அரசியல் ரீதியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. ஆனால் நீங்கள் உங்களோட டாக்ஸ் வந்து ஸ்கூலுக்குள்ளெல்லாம் பேசுகிறாங்க, உதயநிதி அங்கிள்னு பேசுகிறாங்க, விஜய் மாமான்னு பேசுகிறாங்க. 5ஆம் கிளாஸ் பிள்ளைங்க 4ஆம் கிளாஸ் பிள்ளைங்க போர்டில் எழுதி போட்டு யாரெல்லாம் வந்து விஜய் மாமா ஓட்டு போட்டீங்க, யாரெல்லாம் உதய மாமா ஓட்டு போட்டீங்கன்றப்போ ஒரு உதாரணத்துக்கு நேற்று ஒரு பேரண்ட் பேசிகிட்டு இருந்தப்போ அவங்க ஸ்கூலில் வந்து 10 அப்படின்னு இங்கே போட்டு இங்கே 4 அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போது இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆட்டோவில் கேபில் போவாங்க இல்லையா, அப்போ வந்து ஒரு தலைவர் இது சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கப்ப ஒரு குழந்தை வந்து அந்த கூட பேரண்டிங்கில் வருவாங்களா, அந்த கேபில் வர நம்ம ஏன் நம்ம ஜட்ஜ் பண்ணணும், தே குட் பி ஃப்ரெண்ட்ஸ்னோ, தே குட் பி கொலீக்ஸ்ல, வை ஷுட் பி ஜட்ஜ் தெம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன பாப்பா உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? இல்லைம்மா நாங்கள் கிளாஸில் பேசணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னும் வந்து ஒரு பொண்ணு கேட்குதான், ஏன் வந்து உதயங்கள் இப்படி பேசினாரு, அவர் பேசியிருக்கலாமா? சரி பாப்பா நீ இதெல்லாம் நீங்க எங்க பேசுனீங்க அப்படின்னா அந்த பாப்பா ஸ்கூல்ல பேசியிருக்காங்க. சரி இப்போ இது வந்து இப்போ உங்களுக்கு யூ மஸ்ட் பி இன் யுவர் 30s, இவரும் 40sல இருக்கலாம், இப்போ நான் 30sல இருக்கேன். இப்போ நம்ம இந்த அரங்கில் உட்காந்து பேசுறது இந்த வீடியோ போகுது, இந்த வீடியோ வந்து கிட்ஸில் இருந்து போனால் கிட்ஸ் இன்னும் ஆன் வச்சுருந்தா அது வந்து கிட்ஸுகளுக்கு காமிக்காது. ஆனால் டெலிவிஷன் சேனல்ஸும் ரீல்ஸும் அப்படிதான் இருக்கான்னு கேட்டால் தெரியும். ஏதோ ஒரு வகையில் தே ஆர் கன்சியூமிங், குழந்தைங்களும் கன்சியூம் பண்ணுறாங்க. அதை அது குழந்தைங்க வரைக்கும் போகுது, அவங்க அதை பார்க்குறாங்க, இமிடேட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணுறத விட ஸ்கூல் கிட்ஸும் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அப்போது இதெல்லாம் ரியலைஸ் பண்ணி 2 பேருமே இப்போ யார் ஆரம்பிச்சான்றதும் யார் முடிச்சான்றது இல்லை. ஒரு அப்படி பேசியிருக்காருன்னா அது அரசியல் மாண்பு இல்லைங்க, அப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாருனா கூட அப்படி கூட எடுத்து அப்படியே சொல்லியிருக்கலாம். இது ஒரு மெச்சூரிட்டி காமிச்சிருந்திருக்கும். அவரோட ஒரு குறைந்தவராக இருந்தால் கூட அவர் மாதிரிலாம் நம்ம பேச வேண்டியது இல்லைங்க, அவர் பேசணும் நாங்கள் எவ்வளோ பேசலாம், பட் எங்களுக்குன்னு ஒரு 70, ஏன்னா அவர் 75 வருஷம் கட்சி என்னன்னா நம்ம வந்து என்ன இருந்தாலும் விஜய் பேச தப்பு தான், பட் இவங்க பேசலாமா? இங்க 75 கட்சிங்கிறத பழியை தூக்கி திமுக மேல போடுறது இல்ல, பழியெல்லாம் போடல, அதை வந்து எல்லாம் ஏத்துக்க முடியாது. நீங்க மாண்போட இருந்தாலும் அங்கே இங்கே சீரியஸ் இல்ல. அதுக்கு நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் கொடுத்த ஒரு பதில் இருக்கு, அந்த பதில் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாம் ஒரே செட்டு. அப்ப உங்ககிட்ட உங்களை மாதிரி தான் இங்க இந்த ரியாக்ஷன் வரும். சீரியஸ் பேச மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த மாண்பு தெரியும்னா நீங்க இன்னைக்கு ஒரே செட்ல இருந்துட்டு நீங்க எப்படி பேசுங்க உங்களுக்கு நேரம் அவர் செய்வார். மாண்பா இருந்தா தாங்க மாண்பு ரிட்டர்ன் வரும் இல்லையா? நீங்க மாண்புல கூட கிடையாது உங்ககிட்ட. அப்ப இங்க மட்டும் நீங்க முழுமையான மாண்பு எதிர்பார்க்கறது எவ்வளவு பெரிய அநியாயம்.
இதுல வந்து என்னன்னா இதுல மட்டும் இல்லை, இந்த விஷயம் மட்டும் கிடையாது, எல்லா வகையிலுமே வந்து அறத்தையும் தூய்மைத்தன்மையையும் அரசியல் சரித்தன்மையும் மாண்பையும் எல்லாமே வந்து திமுக எதிர்பார்ப்பாங்க. நீங்க வந்து எந்த கட்சியும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா மதிமுக கேட்க மாட்டாங்க, தேமுதிக கேட்க மாட்டாங்க, அதிமுக கேட்க மாட்டாங்க, பாஜக கேட்க மாட்டாங்க. ஏன்டா இப்படி ஆரம்பரமா பேசுறாங்க ஏடா அப்படின்னா, ஆமா நீ பேசாத, ஏன்டா கெட்டாத திட்டாண்டா அப்படின்னு திட்டுறாங்க, நீ பேசாம இருக்கு. எல்லாத்துக்குமே திமுக எவ்வளவு செஞ்சாலும் வந்து அதை மக்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு தமிழ்நாடு அரசியல் மாண்புக்கு எதிராக வந்து உண்மையாவே ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இப்படி எல்லாம் நேரடியா பார்த்தது இல்லை. ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ விலைக்கு வாங்கி அவங்கள ரிசைன் பண்ண வச்சு, ஒரு கட்சியில் இருக்க எம்எல்ஏ ஆதரவு கடிதம் எழுதி அதை வீடியோ எடுத்து அதை பப்ளிஷ் பண்றது இதெல்லாம் நம்ம பார்த்தது இல்லை. தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப புதுசான மாண்புக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லாத வேலையை இன்னைக்கு தாவிகா செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போ ஒரு செய்தி பரவிட்டு இருக்குல்ல கொஞ்ச நாளா, 2-3 நாளா, தாவிகா எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண சொல்றதுக்கான பிளான திமுக செஞ்சிருக்குன்னு சொன்னா, ஒருவேளை அது உண்மையாய் நடந்துட்டான்னா மொத்த மாண்பை திமுக பேசுவாங்க. ஆனா இவ்வளவு நாளா ஒரு 45 நாளா ஒரு மாண்பு பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாண்புல வந்து கேள்வி வர திமுக எப்படி செய்யலான்னு வரும். நீ ரியாக்ட் பண்றப்ப அங்க வரும். முதல்ல திமுக அப்படி பண்ண மாட்டாங்க. அதான் சொல்றேன், ஒருவேளை பண்ணிட்டா ஏன்னா ஒரு செய்தியாளரை நம்ம செக் பண்றப்போ அப்படிலாம் பண்ணல, அப்படியான சிம்டமே இல்ல. அது வந்து ஒரு நம்ம விசாரிச்சப்ப அந்த மாதிரியான ஒரு தகவல் இல்ல அப்படிங்கறத சொல்றேன். இடைத்தேர்தல் போட்டியிடுறது தொடர்பாக கூட இன்னும் முடிவெடுக்கல. அதே போட்டியிடலாமா வேணாமா அப்படின்ற இடத்துல இன்னும் அதுக்குள்ள வந்து இடைத்தேர்தல் இருக்கு, அதுக்குள்ள இவங்க இழுத்துருவாங்க, தேதி வேற வரப்போகுது அப்படின்னு ரொம்ப சிம்பிள் இல்ல. இது அவர் சொல்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை திமுக அதை பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அப்படி ஒரு மாண்பு, அப்ப டோட்டலா தமிழக அரசியல் மாண்பை சரிதா? அப்போ இப்படி ஒரு சிதைவு உருவாவதற்கு காரணம் யாரு? ஸ்டார்டிங் பாயிண்ட் யாருன்னா விஜய் தானே, தாவைக்கா தானே. ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இல்ல திமுக தான் காரணம், திமுக தான் காரணம். எக்ஸாக்ட்லி இல்லையா? ஸோ அப்போ இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு, அது கரெக்டா இருக்க சிஸ்டம் சொல்லு, தப்பா இருக்க சிஸ்டம் தான் மாத்தம். ஒரு விஷயம் சரியா போயிட்டு இருக்குன்னா அதுக்குள்ள நீங்க புகுந்து அது மொத்தத்தையும் சிதைப்பீங்க, மொத்த மாண்பை குலைச்சிருவீங்க, சட்டசபையோட மாண்பை குலைப்பீங்க. எலெக்ஷனை நான் என்ன சொல்றேன், கட்சி எல்லாத்தையும் விடுங்க. உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் யாருங்க? யாரு? எவ்வளவு தூரம் நீங்க மக்களை வந்து கேவலமா நீங்க ட்ரீட் பண்றீங்க, வாக்காளர்கள் தானே. நான் அதுதான் ஃபீல் பண்றேன். அப்போ அவ்வளவு தூரம் ஒரு வேலையை நீங்க செய்வீங்க. ஆனா நாளைக்கு அதை திமுக செஞ்சுட்டா மொத்த மாண்புச்சி 75 வருஷ கட்சி அவர் தான் பட்டாருன்னா நீங்க ஆரம்பிச்சு வச்சா ஒரு ரியாக்ஷன் வரதான் செய்யும். மாண்பு மொத்தமா கொலை. அப்போ இந்த மாதிரி இப்ப சட்டசபை இதுக்கப்புறம் இது ஸ்டாப் ஆகுன்னு நினைக்கிறீங்களா? இந்த 5 வருஷத்துல இவங்க ஆட்சி முடியறதுக்குள்ள இதுவரைக்கும் நம்ம பார்க்காத சட்டசபையில என்னெல்லாம் எல்லாமே நடக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து என்ன பண்றாங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட்னா, எனக்கே கான்ஃபிடென்ட் இருக்கு 107 எம்எல்ஏ வேணாம், விஜய் அவர்களுக்கு தாவேக்காக்கு 107 இல்லை, இன்னும் அதில் ஒரு 10 பேர் ராஜினாமா பண்ணிட்டு அவங்க வந்து திமுகவுக்கு போட்டோம் இல்லை ஏதோ ஒரு கட்சிக்கு போல கட்சிக்கே வேணாம் அரசியலே வேணான்னு சொல்லி அவங்க வெறுத்து ஒதுக்கிட்டு ஒரு 10 பேர் ராஜினாமா பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 97 எம்எல்ஏக்கள் தான் இருந்தாலுமே கூட நீங்க நினைக்கிறீங்களா அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து இந்த ஆட்சியை கவுத்துருவாங்கன்னு? நான் நினைக்கிறேன் 200% மிச்சம் எல்லாரும் சேர்ந்து போய் நின்னாலும் யாரும் இந்த ஆட்சியை கவுக்க மாட்டாங்க. எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, பத்திரிகையாளர் எல்லாத்துக்கும் யாரும் அடுத்த குறைஞ்சபட்சம் 4 வருஷத்துக்கு, நீங்க வந்து 5 வருஷம் ரொம்ப மிகன்னு கூட வச்சுக்கலாம், குறைஞ்சபட்சம் 4 வருஷத்துக்கு, அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு அடுத்த ஒரு வருஷம் வரைக்கும் 4 வருஷத்துக்கு எந்த கட்சியும் இந்த ஆட்சியை கவிழ்க்க மாட்டார்கள். அந்த கான்ஃபிடன்ஸ் நமக்கு எல்லாம் இருக்கு. எனக்கு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ரொம்ப. ஏன்னா நீங்க வந்து உள்ள இருக்க கூட்டணி கட்சி எல்லாம் வந்துட்டு அவங்க நம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு வேணாம். நான் கூட்டணி கட்சி இல்லாம நம்பர் பேசிட்டு இருக்கேன். இந்த விசிகா, காங்கிரஸ், இடதுசாரிகள் இவங்கெல்லாம் ஆதரவே வேண்டியது இல்லை. நான் வெறும் தாவேக்காக இருக்க 107, அதுல ஒரு 10 பேர் ராஜினாமா பண்ணி 97 பேரோட அவங்க போய் வந்து நம்ம ஃப்ளோர் ஓட் ஆஃப் மெஜாரிட்டி அப்ரூவ் பண்றாங்க உள்ள இறங்கினான்னு வச்சுக்கோங்களேன், தெரிச்சிரும் திமுக வாக் அவுட் பண்ணிடுவாங்க. ஏங்க அவன் வந்து ஒரு ஃப்ளோர் இதுக்கு எடுக்கிறாங்க, எடுத்தாங்கன்னா தோத்துருவாங்கல்ல. ஏன்னா இவங்களை எதிர்த்து வாக்களிச்சா இவங்க தோத்துருவாங்கல்ல. இவங்க ஆதரிச்சு வாக்களிக்க முடியாது இந்த ஆட்சியை காப்பாத்துறதுக்கு. அப்போ ஒரே வழி வெளிநடப்பு தான். அவங்க நம்பிக்கை கோர்றாங்கன்னா பிரிச்சுட்டு ஓடிடுவாங்க, கதவு தானே பிரிச்சுட்டு ஓடிடுவாங்க. இருக்க 97 பேர்த்துல நீங்க வாக்கு 97 பேர் நீங்க ஃபுல் மெஜாரிட்டில இருந்து ப்ரூவ் பண்ணிக்கோங்கன்றுவாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஊடகங்களால இருக்கு, அரசியல்வாதிகளுக்கு எல்லாருக்கும் இருக்கு. மட்டும்தான் ஏன் நம்ப மாட்டேங்கிறாங்க? இன்னொரு 5 பேர் ராஜினாமா பண்ணிட்டு வந்தா ஏத்துக்கிறோன்றாங்க. ராஜினாமா பண்ணி கேட்டுட்டு தான் ராஜினாமா பண்ணுவாங்க. எங்க வேணாம் கழிச்சு வாங்கன்னு சொல்லலாம். நம்ம இப்ப ராஜினாமான்னு சொல்லும் போது இன்னைக்கு ஒருத்தர் வந்து ராஜினாமா சொன்னாங்க, ஆனா அவர் கட்சி விட்டு வெளியே வந்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மதிமுக மட்டும் கிடையாது, எந்தெந்த கட்சிகள்லாம் வந்து உதயசூரியன் மாற்று சின்னத்தில் நிற்கிறாங்க, அது உதயசூரியன் ஆகட்டும் அல்லது அதிமுக சின்னம் ஆகட்டும், அப்போ மாற்றுக் கட்சியினர் ஒரு வேற சின்னத்தில் நிற்கிறாங்கன்னா நீங்க சும்மா வந்து தேமுதிக உறுப்பினர் நான் திமுக சின்னத்தில் மட்டும் நிற்கிறேன்னு சொல்ல முடியாது. அதிகாரப்பூர்வம் அஃபிஷியலி ஆன் பேப்பர்ஸ்ல நீங்க மதிமுக இருந்து விலகி திமுக இணைஞ்சிட்டு தான் நீங்க அந்த சின்னத்தில் நிற்க முடியும்.
நான் அபிஷியலா வந்து விசிகாவோட உறுப்பினர், ஆனா நான் வந்து உதயசூரியன் நின்னுலாம் இல்ல. ஆன் பேப்பர்ல நீங்க திமுகவோட உறுப்பினர் ஆயிட்டு தான் போக முடியும். திமுக வேட்பாளர். அவர் மதிமுக வேட்பாளர். ஆனா இன்னைக்கு அவரை வந்து விலக சொன்னதாவும் அவர் வந்து இல்ல நான் மதிமுகல இருந்தே விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏன் நீங்க கூட்டத்துக்கு உயர்நிலை குழு கூட்டத்துக்கு போல ஏங்க நான் மதிமுகவே இல்லை, நான் திமுக நான் அவங்க உயர்நிலை. நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் என்ன நோக்கத்துக்காக எதை வைத்து அது சொன்னாருன்னு தெரியாது. பட் அவர் எடுத்த ஸ்டாண்ட் தான் ரொம்ப கரெக்ட். சீர்காழி எம்எல்ஏ எடுத்தார் இல்லையா, அவர் முதல்ல வாக்காளரை மதிக்கணும். நம்ம வந்து இல்ல ரிசைன்மெண்ட் தாவைகளை போய் இணைஞ்சிடலாம், இல்ல திருப்பி வாட் எவர் மதிமுகல இருந்து பை எலெக்ஷன் நம்ம ஃபேஸ் பண்ணலாம் மதிமுக சின்னத்துல கூட தேவை கிடையாது. என்ன நம்பி வாக்களிச்சிருக்காங்க, நான் அந்த ஆட்சி முடிய வரைக்கும் நான் இருக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கூட்டணி இல்லாட்டியுமே மதிமுக அவர்கள் கூட்டணி இல்லாட்டியும் எனக்கு புரியல. எனக்கு லாஸ் யாருக்குமே லாஸ் இல்லை, யாருக்குமே ப்ராஃபிட் இல்லை. ஏங்க 2 எம்எல்ஏங்க 2 பேரும் உதயசூரியன் ஜெயிச்சிருந்திருக்காங்க. இப்போ அவங்க திமுக உறுப்பினர், அவங்க திமுக எம்எல்ஏ கவுண்ட் தான் குறையும். நீங்க இவங்களை ராஜினாமா பண்ணிட்டு அவங்க தாவேக்கால போய் எனக்கு வேட்பாளரை போடுங்கன்னு கேட்க முடியாது. அவங்க விசில் சின்னத்தில் நில்லுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க அங்க சூரியன் சின்னத்தில் நீங்க விசில் நில்லுன்பாங்க. மதிமுகவுக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது. இவருக்கு வந்து ராஜ்சபாவை கொடுக்க போறதில்லை. ஏன்னா ராஜ்சபா இப்போ இமீடியட்டா எதுவும் கிடையாது. இருந்தது பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் கொடுத்துட்டாங்க. வைகோ அவர்களுக்கு எடுத்துன்னு திரும்பவும் கொடுக்க போறது கிடையாது. எந்த ப்ராஃபிட் இதுல இருக்க போது ஆரம்பிச்சிருக்காங்களா? ஏன்னா ஏற்கனவே போன வாரம் ஃபுல்லா சிபிஎம்க்கும் டிஎம்கேக்கும் முரசொலியில ஒரு பயங்கரமான ஒரு விவாதம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? சிபிஎம் அந்த அது வந்து அது தத்துவத்த சண்டை. அந்த சண்டை வந்து இப்போ எலெக்ஷன் இல்லாதனால நீங்க சண்டை போட்டுக்கலாம். எலெக்ஷன் வரும்போது என்ன நடக்கும்ன்றது அப்ப பாத்துக்கலாம். அது தனிப்பட்ட முறையில் போயிடுச்சு. அவங்க இடதுசாரிகளை ஒட்டுமொத்தமா தாக்காம சண்முகம் அவர்களுடைய பேச்சை மட்டும்தான் தாக்குறாங்க. கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியையோ அல்லது வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ அவங்க தாக்கல. ஏன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முத்தரசன் அவர்களை வச்சுட்டே தான் மேடையில பேசுறாங்க. அவங்க கட்சியையோ அல்லது வந்து தத்துவத்தையோ அல்லது அவங்க லைன்லாம் தாக்கல. சண்முகம் அவர்கள் பேசின பேச்சு தவறானது, அப்படி ஒப்பிட்ட அளவில் வந்து அப்படி போகிற போக்கில் அப்படி வந்து ரொம்ப மோசமாக பேசிட முடியாதுன்றதுக்கான எதிர்வினை அவர் பேசினதுக்கான எதிர்வினை வந்திருக்கு. அது அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை. அது தொடரும். அது வந்து திருமாவர்களும் வந்து பேசியிருக்காரு, வன்னியரசு அவர்களும் ஆராசாவை பேசியிருக்காரு. ஆராசா வந்து அமைச்சரை அவங்க திட்டிருக்காங்க. அது நட்பு முரண். ஏன்னா அவங்க ஒரே ஒட்டுக்காக தான் இருந்தாங்க, பேசிக்குவாங்க, திரும்பவும் வந்து ஃபோனில் கூட பேசிக்குவாங்க. அது நட்பு முரண். அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ மதிமுக தான் வந்து இவர் எந்த வகையில எதுக்காக யாருக்காக பண்றீங்க? இப்போ அவரு ரோலே இல்லை, எந்த டீமும் இல்லை. மேட்ச் ஏதாவது இமீடியட்டா ஒரு மேட்ச் நடக்குதுன்னா நீங்க ஒரு டீம் போடலாம். இப்போ இமீடியட்டா மேட்சும் கிடையாது. நான் டீம் ஃபார்ம் பண்ண போறேன்னா ஃபார்ம் பண்ணி எங்க போய் கேம் விளையாட போறீங்க? எங்க ஆக்சுவலி பொதுவாகவே இந்த விஜய் போய் சந்திச்சதுலேருந்து வைகோ போய் சந்திச்ச நிகழ்வுலேருந்து அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இன்னைக்கு தேதிக்கு தேவையில்லாது. ஏன்னா சப்போஸ் இப்போ பிசிகா மாதிரியே கம்யூனிஸ்ட் மாதிரி அவங்க சின்னத்திலிருந்து 2 எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தா கூட அவங்க ஏதோ சம் பிளான் பண்ணலாம். இங்க அதுவும் இல்லை அப்படிங்கும்போது வச்சிருந்தா ஜெயிச்சிருக்கா அப்படிங்கும்போது அவங்க இந்த நேரத்தில் அமைதியா அதை கடந்து போறதுதான் கரெக்ட். அமைதியா உட்காந்து பொறுமையா பாருங்க. காலச்சூழல்ல காலம் மாறுதா என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு முடிவு எடுத்துக்கலாம். நீங்களே வாண்டடா போய் வண்டியில ஏறி இன்னைக்கு இவ்வளவு விஷயங்களை பேச வேண்டியதோ இந்த மாதிரி மூவ்மெண்டே சரியில்லை, அவசியம் இல்லாது. எதுக்கு பிஜேபி அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணி ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அதிமுக கூட்டணியில் நின்ன பாமகவும் சரி பிஜேபி சரி அதிமுகவுக்கு வாக்குகளை வாங்கி கொடுப்பாங்க. அதிகபட்சமா வாக்குகளை வாங்கி கொடுப்பாங்க. அதிமுகவோட வாக்களும் மினிமமா வரும், மேக்சிமம் இவங்க வாங்கி அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படியே வயசு வருஷம் நீங்க திமுக கூட்டணி வந்துட்டீங்கன்னா திமுக தான் இவங்களுக்கு வாக்களை வாங்கி கொடுக்கும், இவங்க வாக்கள் குறைவாங்க போகும் இல்லையா? ஸோ இந்த சிச்சுவேஷனுக்கு நடுவில் உட்கார்ந்துட்டு இவ்வளோ இதெல்லாம் வந்து அவருக்கு ரோலும் இல்லாம எலெக்ஷன் இல்லாம அவரோட நல்லதான் சொல்றோம். நம்ம ஒரு முதுபெரும் தலைவர், நீங்க வந்து கலைஞரோட இருந்து டிராவல் பண்ணி வந்தவர், இப்போதைக்கு ஒரு பேச்சாற்றல் மிக்கவரையா இருந்தாலும் வந்து ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் வந்து நீங்க நின்று பேசுங்கன்னா நின்று பேசக்கூடிய ஒரு ஆள். ஸ்கிரிப்ட் இல்லாம இந்த காலத்துல ஸ்கிரிப்ட் இல்லாம யாரும் போக மாட்டாங்க களத்துக்கு, மேடை ஏற மாட்டாங்க. முதல்வராகட்டும், எதிர்கட்சி தலைவராகட்டும், இல்லை இன்னும் பிற கட்சிகளாகட்டும். ஆனால் சீமான் அவர்கள் பேசுவார். அந்த வகையில திராவிடியன் ரூட்ஸ்ல இருந்து வந்த ஒருத்தர் திராவிட அரசியல் பேச ஸ்கிரிப்ட் இல்லாம ஒருத்தர் வந்து 6 மணி நேரம் 5 மணி நேரம் பேசக்கூடியவர், அதுக்கு மேலே பேசுவார் அவர். அப்படி இருக்கிற தலைவர் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நீங்க இருக்கீங்க அப்படின்றப்போ நீங்க ஒரு பொலிட்டிக்கல் ஒரு மென்டரா இருந்துட்டு ட்ரீட் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு தேர்தல் வரும்போது கேட்கறேன், பலவர் கேட்டிருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் கேட்கறாங்க, இடதுசாரிகள் கேட்கறாங்க, எந்த கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்னு. அப்போ நாங்க எந்த கூட்டணியிலும் இல்லை. ஏன்னா இப்போதைக்கு தேர்தல் கூட்டணி சொன்னா பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா கூட்டணி எதுவும் தேர்தல் எதுவும் இல்லை, அதனால கூட்டணி இல்லை அப்படின்னு. இப்போ விடுதலை சிறுத்தைகள் அவர் வந்து கூட்டணி இல்லைன்னு கூட அறிவிக்கல.
கட்சிக்கு ஆதரவுன்றது வந்து அமைச்சர்ல இருந்தா கூட எனி டைம் சொல்லி வரலாம்னு சொல்லிட்டாரு கடைசி. கூட்டணி இருக்கோம், கூட்டணி பத்தி பேசவே இல்லை அப்படின்னு மெயின்டைன் தான் பண்றாரு. ஆதரவு கொடுத்தவரை அப்படிதான் மெயின்டைன் பண்றாரு. நீங்க ஆதரவும் கொடுக்கல, ஆதரவும் கொடுக்கவும் முடியாது அப்படின்றப்போ இது அவரோட அந்த அந்த கட்சியோட லாங் டேர்ம் இதுக்கு பாக்குறப்ப கட்சியோட சைஸோ அதெல்லாம் ரெண்டாவது. ஆனா இப்படி ஒரு இயக்கம், அப்படி ஒரு வாய்ஸ் வேணும். ஏன்னா நீங்க 2015-16 மக்கள் நல கூட்டணி அமையறதுக்கு முன்னாடி மதுவுக்கு எதிராக மது ஒழிப்பு வேணும், அது வந்து ஒரு டோட்டல் ப்ரொவிஷன் வேணும்ன்றப்போ இவர் தான் அங்க கலிங்கப்பட்டியில் நடந்து துப்பாக்கி சூழல் நடந்தது. அந்த அளவுக்கு ஒரு வைப்ரண்டான லீடர். அப்ப இவரோட தேவையும் இங்க இருக்கு தமிழ்நாட்டுக்கு. அதாவது வந்து ஒரு பெரும் சக்தியாக விளையாடி கூட ஓரளவுக்கு தேவை இங்க இருக்கு அவரோட சக்தியும். ஆனா அவர் வந்து இப்படி பிறண்டு பேசுறது அப்படின்றது அவசியம் நீடில் இப்போதைக்கு நீடில் அப்படிதான் இருக்கு. நீங்க ரோல் பிளே பண்ண போறீங்க அப்படின்னா ஓகே. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்தார் இந்த ஒரு வார காலம், அந்த ஆட்சி அமைப்பு 1 வார காலம். அப்போ ஒரு நீடு இருக்கு. ஏன்னா அவர் ஒரு திசை வழி போக்கு நிர்ணயிக்கிற இடத்துல இருக்காரு. அந்த 2 சீட்டு முக்கியமானதா இருக்கு. அப்புறம் கட்சியும் காப்பாற்ற வேண்டியது இருக்கு. கூட்டணி எங்க நின்று போட்டிட்டோமோ அங்க ஒரு தர்க்கம் சொல்ல வேண்டியது இருக்கு. இங்க இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் மேல இருக்கு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நீங்க அரசியல் படுத்துற இடத்துக்கு வந்துட்டு நீங்க ஒரு லீடரா மென்டரா இருக்க வேண்டிய இடத்துல வந்து நின்றுட்டு இப்படியான ஒரு கேம் ஆடிட்டு இருக்கிறது அப்படின்றது அவருடைய உயரத்துக்கு அழகல்ல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதுக்கடுத்து அப்படியே நம்ம அரசியல் இப்படியே தாண்டி போனோம்னா இங்க முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மேல வந்து லஞ்ச ஒழிப்பு வந்து அவங்களுடைய ரெய்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களும் நம்ம பாக்குறோம் டெய்லி வந்து நியூஸ் பேப்பர்ல பார்க்கும்பொழுது இங்க லஞ்ச ஒழிப்பு நடந்தது, அங்க நடந்தது, சோதனைகள்லாம் நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஆரம்பிச்சுட்டாங்களா அவங்களோட முழு வேலையை டிஎம்கேவை நோக்கி அப்படின்னு? ஊழலை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆரம்பிங்க. ஏன்னா அவங்களோட கோரே வந்து ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி தான். எந்த கேள்வி கேட்டாலும் எல்லா அமைச்சர்களுமே ஒரு பதில் சொல்லுவாங்க. போன ஆட்சியில கரப்ஷன் இருந்துச்சு, இந்த ஆட்சியில எந்த கேள்வி கேட்டாலும் அதுல அவங்களுடைய பதில் வந்து கண்டிப்பா கரப்ஷன் நாங்க இல்லாததை கொடுவோம், கிளீன் பாலிடிக்ஸ் பண்ணுவோம், எல்லாத்துக்குமே கரப்ஷன் காரணம் அப்படின்றத வந்து வச்சிருக்காங்க. சோ இப்போ மக்கள் மத்தியில வந்து பார்த்தோம்னா அவங்க ஒரு கிளீன் பாலிடிக்ஸை கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நேரத்துல இப்போ ஏவாவே அது போடாத ரோடுக்கு 3 கோடி ஊழல் இல்ல. அதாவது இந்த 5 வருட ஆட்சியில அவங்களோட அஜெண்டா, அவங்களோட நரேட்டிவ், தாவேகாவோட நரேட்டிவ் என்னன்னா, நாங்கள் ஒரு ஊழலற்ற நேர்மையான தூய சக்தியாக ஒரு தூய ஆட்சியை கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஊழல் சம்பந்தமான இப்போ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுது மீடியாக்களில். பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஊழலை கழிச்சிட்டாங்க, அந்த கமிஷனை கழிச்சிட்டாங்க, இந்த கமிஷனை கழிச்சிட்டாங்க, அங்கே அதை ஒழிச்சிட்டாங்க. இது வந்து இன்னும் அதிகமாயிட்டே போயிட்டு ஒரு தூய்மையான ஊழலற்ற ஆட்சிங்கிற ஒரு நரேட்டிவ். இன்னொரு பக்கம் டெவலப் பண்ணுற பார்த்தீங்கன்னா நான் நம்பல போன 5 வருடங்கள் நடந்த அளவுக்கு இங்கே டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் வருமா அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? ஸோ அப்போ டெவலப்மெண்ட் பண்ணுறதுல திணறும் பொழுது அதற்கு மொத்தமும் திமுக மேலே பழி. ஓகேவா? 1 ஊழலற்ற ஆட்சி, 2வது திமுக மேல பழி, 3வது முதலமைச்சர் ஓடுகிறார், பக்கத்தில் இருக்க ஓடுறவங்களுக்கு வாட்டர் பாட்டில் கொடுத்தார், பஸ்ல போனார், கண்டக்டர் பக்கத்தில் உட்கார டிக்கெட்டு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினார். முதலமைச்சர் யார் டிக்கெட் காசு கொடுக்க சொன்னாமல்ல? செக்ரட்டரியேட் பஸ் கிடையாது, செக்ரட்டரியேட்டுக்குள்ள பஸ் போகாது, லோன் பஸ். ஆனா இந்த பஸ் நான் வீடியோ பார்த்தேன். அதாவது முதல்வர்கள் எடுத்த செல்ஃபி, அவர் போன்ல இருந்து எடுத்த வீடியோ நேற்று 20 தான் ரிலீஸ் பண்ணாங்க. நான் கூட சரி டிக்கெட் வாங்கினா முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுருவாங்க சும்மா என்னோட அறியாமைன்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்பதான் நினைச்சேன் டிக்கெட்னோ அப்படி இருக்குமோ அப்படின்னு. ஆனா பார்த்தா ஆனா அப்படிலாம் இருக்கணும் அவசியம் இல்லதான். நானும் ஒன்னும் செக்ரட்டரிக்குள்ளே பஸ் போச்சு. நம்ம சண்டைக்கு வருவாங்க, எங்க டிக்கெட் வாங்கி என்னையும் வந்து விவரமா கேட்டா வெட்ட வராங்க அந்த மாதிரி ஆயிடும் கேட்டா. இப்ப நம்ம டிக்கெட் நானும் எடுக்கிற என்னையும் செக்ரட்டரிக்குள்ள பஸ் கூட்டு போங்க அப்படின்னு சொன்னா ஒத்துவாங்க. சோ இதெல்லாம் வந்து ஸ்டண்ட் தான். அது அவரே இது வந்து சிரிச்சிடறாரு. முதல்வரே வந்து காசை கொடுத்துட்டு எவ்வளவுன்னு பார்த்து டிக்கெட் கொடுத்துட்டு அவர் டிக்கெட் ரெகுலேட்டர் கொடுப்பாரு கண்டக்டர் சின்சியரா அப்படின்னு சொல்லி அவரே வந்து விளையாட தான் கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. இதெல்லாம் நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஊழலற்ற ஆட்சி நரேட்டிவ் செட் பண்ணப்படும். அடுத்த சைடு விஜய் பாத்தீங்களா எவ்வளவு எளிமையா இருக்கிறாரு, எம்ஜிஆர் இருக்கிற ஒரு இமேஜ் இருக்குல்ல. இன்னொரு திமுக மேல பழி. இந்த நரேட்டிவ் தான் இங்க செட் பண்ணப்படும். அந்த நரேட்டிவ்கான வேலை தான் ஊழலற்ற ஆட்சியை பண்ணிட்டாங்க. புரியுதா? இதுக்கு நடுவுல ஊழல் இங்க இல்லைன்னா இருக்கு. யாரும் போயிட்டு ஐயோ ஊழலற்ற தமிழகம்னு சொல்ல முடியாது. இன்னொரு விஷயமும் பேச வேண்டியது இருக்கு. இப்ப இவங்க ஊழலை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தர் ஊழல்
குட்கா ஊழல்ல முக்கியமான ஒரு நபர் அவர் விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர். அவர் வந்து இப்போ தாவேகாக்கு எப்ப போவாரு அப்படின்னு இருக்காரு. அவர் வந்து சிஎம் முன்னாடிதான் வந்து, ஏன்னா இங்க யாருமே வந்து முதலமைச்சர் முன்னாடி கட்சியில இணையறது இல்லை. ஆனா அவருக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இல்ல அப்படி நான் சொல்ல வரல. அவருக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கு இல்லையா மிக. ஏன்னா அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் அவர் தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா உடுமலை ராதாகிருஷ்ணனுக்கும் கடம்பூர் ராஜுக்கும் மரகதம் குமரவேல் 25,000 பேர் கூட்டு வந்தவங்களுக்குலாம் செல்வாக்கு இல்ல, விஜயபாஸ்கருக்கும் செல்வாக்கு இருக்குன்னு உதயா சொல்றாங்க. அப்படி சொல்லல. அவருடைய இதுல வந்து அவருக்கு அப்படி ஒரு இமேஜ் இருக்கிறதா அவர் நினைச்சுக்கிட்டு இப்பயும் அவர் வந்து சிஎம் முன்னேறிதான் இணைய போறாரு. அப்படி ஒரு தகவல் இருக்கு. அதுக்காக தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதும் தெரியுது இல்லையா. சோ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இவங்க குட்கா ஊழல்னாலே இவர் தான் சொல்றாங்க. சோ இவங்க எங்கிட்ட ஒரு பக்கம் நாங்க ஊழல்லாம் வந்து திமுகல இருந்து ஒழிச்சிட்டு அதிமுகல இருந்து ஆட்கள் எல்லாம் நாங்க வந்து இங்க கூட்டு வரும்பொழுது அவங்க எல்லாம் ஊழல் பண்ணி மாறிடுவாங்க. அதுதான் ஆல்ரெடி பிஜேபி இருக்க எக்ஸாம்பிள் வாஷிங் மிஷின் நம்ம சொல்றோம்ல, அந்த வாஷிங் மிஷின் இவங்களுக்கு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு வாஷிங் மிஷினா? ஆமா, இட்ஸ் நியூ பிராண்ட். அவங்க என்ன சொல்றாங்க, நான் வந்து சும்மா எல்லாரும் செய்தியாளரை பேசுவோம்ல, என்ன சொல்றாங்க, 1,72,00,000 பேர் ஓட்டு போட்டாங்க தாவேகாக்கு. 1,72,00,000 பேரும் ஒரு நோபல் மைண்டோட, ஒரு அதாவது நோபல் மைண்டுன்னு ஆங்கிலம் சொல்றாங்க, இங்கிலீஷ் தமிழ்ல சொன்னோம்னா ஒரு தூய சக்தியாக, எந்த தப்பும் தவறும் பண்ணாதவங்களாக, ஒரு நேர்மையான எண்ணத்தோட, ஒரு மாண்புகளோட, ஒரு அறத்தோட இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. கட்சியில ஒரு பலாயிரம் பேர் இருக்காங்க, பல லட்சம் பேர் இருக்காங்க. அவங்க உறுப்பினர் ஓட்டு போட்டவங்க 1,72,00,000 பேர், உறுப்பினர்கள் 1 கோடிக்கு மேல இருப்பாங்க. அப்போ உறுப்பினர் எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ இவங்கலாம் வர்றவங்களுக்குலாம் இது வரைக்கும் ஏதாவது பொறுப்பு கொடுத்துருக்கோமா? எதுவும் கொடுக்கல. அவங்க கட்சியில வந்து உறுப்பினராக இருக்கணும் சேர்றவங்க இருக்கிறாங்க, உறுப்பினர் இருந்துட்டு போறாங்க. உறுப்பினர் பல பேர் அவங்க விரும்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது விஜய் மேல இருக்க அன்புனாலேயோ நேசத்தினாலேயோ இல்ல தாவேகாவும் உடைய அற்புதமான கொள்கைகள்னாலேயோ விரும்பி அவங்க வராங்க. ஸோ அதனால இவங்க வர்றவங்களை நோ சொல்ல முடியாது இல்லையா, அதனால அவங்க வெல்கம். இந்த விளக்கத்தையுமே கூட இவரே சொல்றாரு, சண்முகம் அவர்களும் திருமாவளவர்களும் சொல்றாரு. நாங்க கேட்டோம், ஏங்க குதிரை பேர் எங்களை அசிங்கப்படுத்துறீங்க, நாங்கள் ஆதரவு கொடுத்ததுக்கப்புறம் எங்க மேலே நம்பிக்கை இல்லையா, நீங்க இதுக்கப்புறம் இப்படி எம்எல்ஏக்கள் ராஜினாமா வந்தா எப்படிங்க அப்படின்னு கேட்டோம். அதுக்கு வந்து ஆதரவு அவர்கள் சொன்னாரு, இல்லை நாமெல்லாம் யாரையும் கூப்பிடல, அவங்களாம் வர்றவங்க எப்படி நிறுத்துறதுன்னு சொன்னாங்க அப்படின்னா, நாங்க கேட்டுக்கிட்டனாலதான் இது 5ஓட நின்றுச்சு, இல்லாட்டி அது 20 வரைக்கும் ஆயிருக்கும் அப்படின்னு திருமாவளவன் அவர்களும் சிபிஎம் மாநில செயலர் சண்முகம் அவர்களும் சொன்னாங்க. அது சொன்னதுக்கு அடுத்த நாள் தான் வந்து திங்கட்கிழமை அவர் வந்து ராஜினாமா பண்ணாரு. இப்போ ஏவாவர் மேல வேலு வீட்டில் வந்து நீங்க சோதனை பண்ணீங்க, 40 லட்சத்தை ரொக்க பணத்தை கைப்பற்றியதான் நியூஸை விட்டீங்க. ஏவாவேலு சொல்றாரு, ஒன்றும் கைப்பற்றல, பச்சை பொய், அது கம்ப்யூட்டர் மட்டும் கேட்டாங்க, சந்தோஷமா எடுத்து போன்னு கொடுத்த அனுப்பிச்சோம். அப்போ பாருங்க என்ன நரேட்டிவ் செட் பண்ணப்படுதுங்கிறது பாருங்க. ரோடு போடாததுக்கே வாங்கிட்டாங்கன்றாங்க, அதை இன்னும் உட்காந்து ஆராய்ச்சி. அப்படியெல்லாம் வாங்குவாங்களா? இல்ல, எனக்கு டெண்டர் தான் விட முடியும். டெண்டர் விட்டதுல என்னன்னா, நீ ஊழல் நிரூபிக்கிறது வந்து கஷ்டம். ஊழல் நடந்திருக்க கூடும். நான் வந்து எல்லாரும் தூய்மையான ஆட்சின்னு சொல்ல, யாரும் சொல்ல. ஏன்னா இப்ப நடக்கிறது நீங்க சட்ட ரீதியா நிரூபிக்கிறது வந்து கஷ்டம். ஒரு ஊழல் இப்போ பாட்டிலை 10 ரூபா வாங்குறாங்க, இல்ல உள்ளங்கை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த ட்ரெண்ட் திரும்ப இப்ப நிர்மல்குமார் ஆரம்பிச்சு. நிறைய ஊழல் புகார் இருக்கு, ஆனா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு விஞ்ஞான ரீதியா பயன். இது ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு திமுக மேல தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கு. நான் ரொம்ப கேஷுவலா வெளியே இருந்து பாருங்க, நீங்க ஒரு ஊழல் குற்றச்சாட்டுல இருக்கிறீங்க, உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இல்ல பரவாயில்ல, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம், நாளைக்கு அரசியல் வந்தீங்கன்னா வந்துடும். ஓகே, இப்போ அந்த குற்றச்சாட்டை என்னால நிரூபிக்க முடியல அப்படின்னா, ஒண்ணு என்னால நிரூபிக்க முடியல, கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நீங்க செஞ்சுட்டீங்க. இன்னொன்னு, நீங்க செய்யாம கூட இருக்கலாம்ல, அந்த ஆங்கிள் இருக்கு இல்லைங்க, செய்யாமல் இருக்கலாம்ல. அப்ப செய்யலைன்னா உங்களால ஒருத்தர் செய்யாத ஒருத்தரை கூப்பிட்டு தப்பான ஒரு வழக்க போட்டு செய்யாத மாதிரி இருக்கலாம் இல்லையா, அதான் சொல்றேன். இன்னொரு ஆங்கிள் இருக்குல்ல, இல்ல நான் கண்டுபிடிக்க முடியல ஆட் பண்றேன்னா, இப்ப நீங்க ஒருத்தர் வந்து அப்படி இருக்கலாங்க, வந்து ஒருவேளை நீங்க வந்து தலைமையே குற்றச்சாட்டுறீங்கன்னா கூட தலைமையில இருக்குங்க அப்படி இருக்கலாம், ஒரு மினிஸ்டர் ஒரு அமைச்சர் அப்படி இருக்கலாம். ஏங்க ஒரு 34 பேர் அமைச்சராக இருக்காங்க ஒரு அமைச்சரவையில். நான் ஏன்னா 20 அமைச்சர் கூட அப்படி வந்து விஞ்ஞான லெவலில் வந்து செம பிரெயினியாக இருக்கான்ப்பா, எப்படி காசு எடுத்தானே திருடினானே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். ஏங்க 34 அமைச்சர் அப்படியே இருப்பான். சரி, இது வந்து நான் ஒரு அமைச்சருக்கு நான் சொல்கிறேன், அவங்க 67 ஆட்சியில் இருக்காங்க. 67 ஏறத்தால குறைஞ்ச 27 வருஷங்கள் நினைக்கிறேன், கணக்கு கழிச்சு பார்த்து ஏறத்தால க்ளோஸ் 20 வயசு மினிமம் 25 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. நீங்க இவ்வளவு பேர் வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்களே, இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் இருந்தால் வழக்கு பதிவு, இது சடங்கு.
எந்த ஆட்சி மாறினாலும் முந்தைய ஆட்சிகால இருக்க அமைச்சர்கள் மீது வழக்கு பண்ணுவது என்பது ஒரு சடங்கு. அந்த சடங்கு என்ன பண்ணுவாங்கன்னா, போன வாட்டி ஒரு அஃபிடவிட்ல எவ்வளவு சொத்து மதிப்பு கொடுத்தாரு, இந்த முடிஞ்ச எலெக்ஷனோட சொத்து மதிப்பு கொடுத்தாரு, அதை கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு மாச சம்பளம் எவ்வளவு, அவங்க குடும்பத்தோட இது டிபெண்டன்ஸோட சம்பளம் வருமானம் எவ்வளவு, அவங்க சொத்து எவ்வளவு சேர்ந்துருக்கு, அப்போ அதுக்கு இதுக்கும் வேரியேஷன் இருக்குன்றத வச்சு டிவிஎஸ்சி வழக்கு போடுவாங்க. இது ஒரு சடங்காவே போடுவாங்க. இது ஒரு வகை. ரெண்டாவது வகை, அந்த கடந்த ஆட்சியில் 5 வருஷத்துல புகார் வந்திருக்கும்ல. இப்போ இந்த ஏவல் அவர்கள் மீது போடப்பட்ட புகாரே வந்து அறப்போர் இயக்கம் கொடுத்த ஒரு புகார் தான். இந்த மாதிரி அறப்போர் இயக்கம் கொடுத்துருக்கோம். பல்வேறு சிவில் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்காங்க. அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ்ன்றது இன்னொரு உரிமைகள் சார்ந்து இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்க தொடர்ச்சியாக புகார் கொடுத்துட்டே இருப்பாங்க. இது எப்படி நடந்தது அப்படின்லாம் கேட்டே இருப்பாங்க. அந்த புகார்கள்லாம் வாங்கி வச்சிருந்திருப்பாங்க. அவங்க சடங்குக்காக கூட அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க டிவிஎஸ்சிட்ட. அந்த புகார்லாம் அப்படியே வச்சிருந்திருப்பாங்க. ஆட்சி மாறினதுக்கு பிறகு அந்த புகார் மீதில் ஒரு சடங்கு ஒரு எஃப்ஐஆரை போட்டு ஒரு ரைடு நடத்தி, ரைடில் எதுவும் உங்களுக்கு கிடைக்காது. நேற்றும் எதுவும் கிடைக்கல. நேற்று வந்து வெறும் அந்த மேக் சிஸ்டம் தான் கிடச்சிருக்கு. அந்த மேக் சிஸ்டத்தில் என்னங்க இருக்குன்னு கேட்டால், எப்போ அதில் என் ப்ரெஸ் ரிலீஸ் இருக்கும், நான் என்னோட டூர் பிளான் இருக்கும், ஃபோட்டோ வச்சிருந்திருப்பேன், அதை எடுத்துகிட்டு போகிறேன், எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏங்க இப்போ நானே பண்ணுறேன்னாலும் யாராக இருந்தாலும், இது வந்து திமுக மட்டும் கிடையாது, அண்ணா திமுக ஆகட்டும், தாவேக ஆகட்டும், யார் இதை வந்து ஊழல் பண்ணாலும் என் வீட்லேயே வச்சிருப்பாங்க. இல்ல இன்னொன்னு, அந்த என்னோட ஊழல் பண்றது எல்லாத்தையும் நான் சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். நானே என் போன்ல வந்து ஆதாரத்தை வச்சுட்டேவா இருப்பேன். சரி, கம்மிங் பேக் டு பாயிண்ட், இது வந்து விஞ்ஞான ரீதியா பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதான் சொல்றேன். விஞ்ஞான ரீதியா 67 இருந்து ஒரு கட்சி பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஒருத்தர் கூட கன்விட் பண்ண முடியல. இல்ல நான் சொல்றேன், இந்திய அளவுல, ஏன்னா நீங்க லாயர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் லாயர் இல்லை. நீங்க வந்து நம்ம சட்டத்துக்காக நம்ம சுப்ரீம் கோர்ட் லாயர்லாம் நம்ம இது ஹையர் பண்ணியிருக்கோம். அப்போ இந்திய லெவல்ல ஒரு வழக்கறிஞர் கூட இந்த விஞ்ஞான ஊழல் வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு லீகல் சிஸ்டம் இருக்கு. நம்ம இது வந்து இவங்க வந்து வெறும் திமுக வந்து இதா சொல்லல, இது ஒட்டுமொத்த லீகல் சிஸ்டத்தையே வந்து இவங்க வந்து கேள்வி கொடுத்தாங்க. இயல்பாகவே நம்ம தமிழ்நாடு இருக்குல்ல, இங்க ஒரு பெரிய டெவலப்மெண்ட் ஸ்கீம் நடந்திருக்கு. இதை பிஜேபி கூட இவன் காங்கிரஸ் கூட யாராலையும் பொறுத்துக்கொள்ள முடியல. இயல்பாகவே அந்த டெவலப்மெண்ட்ல ஏடிஎம்கேவோட டிஎம்கேவோட கான்ட்ரிபியூஷன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, 2 பேருக்கு இருக்கு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஸோ டிஃபால்ட்டாவே இவங்க திருடுறாங்க, இவங்க ஊழல்வாதிங்கிறது ஒரு செட் பண்ணப்பட்ட நரேட்டிவ். அப்போ இவங்க எல்லாம் 100% தூய்மைவாதிகள் இல்லை. ஊழல் இருந்திருக்கு. ஊழல் இல்லைன்னா டெவலப்மெண்ட் இல்லை, டெவலப்மெண்ட் இல்லைன்னா ஊழல் இல்லை. டெவலப்மெண்ட் சொல்லும்போது தான் நான் இன்னொரு விஷயத்த வந்து முக்கியமா இங்க பேசி ஆகணும். ஏன்னா 3 லட்சம் கோடி வந்து தமிழ்நாடு விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொழில்துறை அமைச்சர் சொல்றாங்க. அதுக்கு ஆந்திரால இருந்து மினிஸ்டர் வந்து ரியாக்ட் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டோட காம்பீட் பண்றதே ரொம்ப கஷ்டமா, போட்டி போடுறதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இருந்தாங்க. அந்த தொழில் ரீதியா இப்போ நான் வந்து ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு போன 5 வருஷத்துல நிறைய மாறுகளை இவ்வளவு சொல்றாங்களே, அது வந்து ப்ரொபோஸ்ட் அமௌண்ட் தான். அவன் அதே அமௌண்ட் இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவானான்னு தெரியாது, அங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கானான்னு தெரியாது. ஏன்னா இப்ப ரீசெண்டா அதுக்கு அடுத்து பஜாஜோட வரப்போகுது. பஜாஜ் வந்து மகாராஷ்டிரால இருந்து வரப்போறாங்க. அவங்க வந்து இதர் தமிழ்நாடா இல்ல தெலுங்கானாவா அப்படின்ற ஒரு 2 சாய்ஸ்லயும் இருக்காங்க நமக்கு. ஏன்னா சவுத்துக்கு ஃபர்ஸ்ட் பஜாஜ் வரப்போறாங்க. நீங்க அதுக்கெல்லாம் நீங்க ஒரி பண்ணாதீங்க. அடுத்தடுத்து 4 ரீல்ஸ் கூட வந்துட போறாங்க. பஜாஜ் என்ன எல்லாமே வருவாங்க. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு என்னன்னா, நீங்க லேண்ட் வேல்யூ இருக்குல்ல, நீங்க லேண்டே உங்களுக்கு இல்லை தமிழ்நாட்டில். ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி டேட்டா சென்டர் ஆகட்டும், நம்ம ஒரு கடல் பக்கத்தில் இருக்கிறனால வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னு நினச்சிட்டு இருக்கோம்ல. டெக் சார்ந்த டேட்டா சென்டருக்கே வந்து உங்களுக்கு கடல் பக்கத்தில் அருகில் இருக்க நகரங்களில் தான் அந்த டேட்டா சென்டர் வைக்க முடியும். இது ஒரு தொழில்நுட்பம், டெக்னாலஜிக்கல் ஃபார்ம் தான். கூகுளோட இங்கே வர முடியல அப்படின்னா அவனுக்கு இங்கே லேண்ட் அவனால் எடுக்க முடியல. ஏன்னா லேண்டுக்கு நீங்கள் வந்து இங்கே எங்கே லேண்ட் இருக்குது நீங்கள் சொல்லுங்களேன். சென்னைக்கு அருகில், சென்னை, காஞ்சிபுரம், இந்த இதில் இண்டஸ்ட்ரி பக்கத்தில் கடல் பக்கம் லேண்டு, இல்லை கடல்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கு லேண்டுன்னா லேண்ட் காஸ்ட் இங்கே ஜாஸ்தி. எல்லாமே பிரைவேட் லேண்டா இருக்கு. பெரிய பிசினஸ் இருக்கு. அதை ஆல்ரெடி அங்க லேண்ட் வச்சிருக்கவங்களே பிசினஸ் இருக்காங்க. இல்ல நீங்க கொடுக்கணும்னாலே லேண்டே இல்ல, நீங்க கொடுக்கணும்னா ரொம்ப அவுட்டர் போகணும், இல்ல நீங்க டீப் சவுத் போகணும், கன்னியாகுமரி அங்கெல்லாம் வந்து கூகுள் ஆபீஸ் போட போறது இல்லை, அங்க வர மாட்டேன்றாங்க அவங்க. ஏன்னா அங்க உங்களுக்கு போர்ட் இல்ல, மதுரை போகணும், இல்ல தூத்துக்குடி வரணும், இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு இங்கே நம்ம தான் வந்து நெருக்கடி, எங்களுக்கு இடம் இல்லடா அப்படின்றோம். நம்ம வந்து காசு டிமாண்ட் பண்ணுறோம்னா லஞ்சமா காசு இல்லை. நீ லேண்டுக்கு, நீ கவர்மெண்ட் லேண்ட் ஒன்று கொடுக்கணும்னா எனக்கு அவன் என்ன கேட்குறான், சீப்பாக கொடுன்னு கேட்குறான். நான் பேசணும், பிஸ்னஸ் மேன்ட்டையும் பேசணும், ஆஃபீஷியல்ஸ்டையும் பேசணும். இப்போ நிறைய இண்டஸ்ட்ரியோட ஐடி கம்பெனிஸ் இதெல்லாம் வந்து ஹைதராபாத் போயிருக்காங்க. அங்கே சிட்டிக்குள்ளேயே அங்கே சீப்பாமா. இங்கே நம்ம இருக்க ஸ்டுடியோட வாடகை ஏறத்தால 30 ரூபா 40 ரூபா நம்ம கேள்விப்பட்டோம்ல. அங்கே நீங்கள் ஓனாக வச்சுக்கிறக்கே வந்து இதோட கம்மியாக தான் இருக்கான் அவங்க ஆஃபீஸ் ஸ்பேஸ். ஸோ அப்போ ஹைதராபாத் போக தான் செய்வோம். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அந்த ரேட் கொடுக்க முடியாதுன்றாங்க. ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இது ஒரு முக்கியமான ரீசன் சார் பிரதர் சொன்னது. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம்
இந்த இண்டஸ்ட்ரீஸ் நமக்கு வர வேணான்றாங்க. ஏன்னா நம்மளோட ரிசோர்ஸ் அவன்கிட்ட கொடுத்து அவன் இங்கே கம்பெனி போடுறப்போ அவனால நம்மளுக்கு எவ்வளோ எடுக்க போறான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 lakh எக்ஸாம்பிள் சொல்றேன், டென்டேட்டிவ்லி ஒரு 1 லட்ச ரூபா மதிப்பான இடத்த அவனுக்கு நம்ம கொடுத்து மானியமாக கொடுத்து நீங்க வந்து கம்பெனி வைப்பான்னு சொன்னோம்னா நம்ம எவ்வளவு பேத்துக்கு அவன் குறைஞ்சபட்சம் வந்து அவன் என்ன எதிர்பார்க்குறாங்க, 1 லட்ச ரூபா நம்ம கொடுத்தோம்னா 2 லட்ச ரூபாய்க்கு வேலை வாய்ப்பு உருவாகணும். எக்ஸாம்பிள் ரொம்ப இதாக சொல்றேன். அப்போ அந்த அளவுக்கு அவனுக்கு கொடுக்க முடியுமான்னு இல்லை, அவனால 50,000 தான் வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும். அப்போ இதில் நம்ம 50,000 லாஸ்ட்ல கொடுக்கணும். அப்போ இதுக்கு நம்ம அதை கொடுக்கணும், அதுக்கு நம்ம வேற கம்பெனி கொடுக்கலாம். நம்ம வந்து நம்மளோட ஆக்சுவலி ஹை இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் நம்ம ஸ்டேட்டு அந்த இடம் கொடுக்குறது. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய ஹைதராபாத் போயிருக்கு, ஆந்திரா போயிருக்கு, அப்படி தெலுங்கானா அந்த ஆந்திரா 2க்கும் போயிருக்கு. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சலிசா இருக்கு வேலை. அங்கே போனோடனே கூவி கொடுக்குறாங்க. நீங்கள் சென்னையில் கொடுக்குறக்கே வாய்ப்பு இல்லைல்ல, அங்கே ஹைதராபாத்லையும் இதுலேயும் வந்து அவங்க கூவி கொடுக்குறாங்க. எடுத்துக்கோன்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சீப்பாக இருக்கு, ஸ்பேஸ் அந்த சிட்டியோட ஸ்பேஸ் பெருசாக இருக்கு. ஏன்னா இப்போதான் டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்கே ஸ்டார்ட் ஆகுறாங்க அவங்க எல்லாரும். இங்கே ஆல்ரெடி ஒரு டெவலப்மெண்ட் அந்த த்ரெஷோல்ட் லெவலில் தாண்டி போயிட்டு இருக்கு ஒரு ஸ்டேட்டு. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதனால இன்னும் ஒரு நாளில் மாறுறது இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் இட்ஸ் லாங் டேர்ம் ப்ராசஸ். இப்போ நம்ம எல்லாம் வளர்த்துருக்கோம், இப்போ நம்மளாம் படிச்சிருக்கோம்னா உடனே ஒரு 4 வருஷத்துல என்னை வந்து எங்கள் அப்பா பிறந்து படிக்க வைக்கலாம் இல்லை. அது ஒரு 69% இடஒதுக்கீடு வாங்கினதுலேருந்து 69 இல்லை 1951 முதல் சட்டத்திருத்தம் பண்ணாங்க பார்த்தீங்களா. முதல் சட்டத்திருத்தம் பண்ணனால தான் 25% இடஒதுக்கீடே கிடைச்சது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியான ப்ராசஸில் அது 69% வரைக்கும் நின்னதில் அதில் பயன்பெற்ற இதாக தான் நம்ம வந்திருக்கோம். இது ஓவர் நைட்டில் நான் வந்து படித்தேன், எனக்கு 30 வயசுல நான் வந்துட்டேன், நான் படித்தேன், மார்க் வாங்கினேன், காலேஜ் ஃபீஸ் கட்டினாங்கலாம் கிடையாது. அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் அப்படி தான். இட்ஸ் சோஷியல் கேபிட்டல். நம்ம எல்லாரும் சோஷியல் கேபிட்டல். இவங்கலாம் இருக்காங்கன்றதுனால தான் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வர்றான். அதனால் இது வந்து திமுகனால போயிடுச்சு. 10 வருஷம் அதிமுகவும் வந்து செலுத்திருக்கு. அதனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலி புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. உண்மையாக உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இன்னொன்று புதுசாக ஆட்சிக்கு வர்றதுங்கிற வெரி ஃப்ரெஷ் பார்ட்டி. மினிஸ்டர்ஸ் ஃப்ரெஷ்ஷு, சீஃப் மினிஸ்டர் ஃப்ரெஷ்ஷு, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது உங்கள் ப்ராப்ளம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், விஜய்க்கு வாக்களித்தவர்களும் சரி, பிறரும் சரி, இன்னும் சிலரும் சரி, நம்ம டைம் கொடுக்க ரெடியாக இருக்கோம். ஓகேவா? தட் மீன்ஸ் இந்த அட்மின் ரிலேட்டடான விஷயங்களில் நம்ம டைம் கொடுக்க ரெடியாக இருக்கும்போது அவங்க ஏற்கனவே இங்கே அரசு பண்ண சாதனைகளை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் ஃபர்தராக இன்னும் சூப்பர் டெவலப்மெண்ட் ஸ்டேட்டாக மாற்றுறதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் பண்ணலாங்கிற விஷயத்தை தான் செய்யணுமே தவிர இன்னும் உட்காந்துட்டு ஃபியூஸை கட் பண்ணுறான்னு சொல்கிறது, விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணுறான்னு சொல்கிறது, நீங்கள் இதையே பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப நாள் ஒரு கட்டத்துக்கு மேலே சலிப்பு வந்துடும். எதுவுமே பண்ணாமல் இதையே சொல்லிட்டு இருக்காங்கன்ட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, ரிசல்ட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆச்சு. நீங்கள் ஆட்சிக்கு வந்து நாட்கள் ஆக நீங்க இன்னும் அதையே சொல்லி இஷ்யூஸ் கரண்ட் பிரச்சனை இன்னும் வரைக்கும் சரி பண்ணாம திரும்பவும் நீங்க அதையே சொல்லிட்டே இருந்தீங்கன்னா இஷ்யூ எல்லாம் சால்வ் பண்ணி நீங்க வெள்ளை அறிக்கை விட்டுருக்கணும். இன்னும் இஷ்யூ சால்வ் ஆகல. வெள்ளை அறிக்கையே வந்து பாசிட்டிவ் வெள்ளை அறிக்கை என்ன சொன்னாங்க தெரியும்ல. வெள்ளை அறிக்கையில பார்த்தா வெள்ளை அறிக்கை எதுக்கு அறிக்கை முள்ள விட்டீங்க கூட்டாங்கன்னு தெரியல. வெள்ளை அறிக்கையை பார்த்தா திமுக பாசிட்டிவா இருக்கு. திமுக வந்து ரெவன்யூ டெபிசிட்டை குறைச்சிருக்காங்க. அதிமுக 59,000 கோடி வந்து 39,000 இதா வந்து குறைச்சிருக்காங்க. பாசிட்டிவ் தானே, இதுல எதுவும் தப்பு இருக்கு அப்படின்னு. ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அந்த கேப் வந்து குறைஞ்சிருக்கு. வரவு செலவு சேனவங்களுக்கான கேப் குறைஞ்சிருக்கு. ஈபில எதுக்கு இது வெளியிட்டாங்கன்னு தெரியல. அவர் செந்தில் பாலாஜி அவருக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது, எப்போ நல்ல வேலை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பச்சையாக உற்பத்தியே வந்து உருவாக்கலன்றது ரொம்ப பொய்யான என்ன சொல்றது தெரியுமா. ஒரு நல்ல ஆட்சிங்கிறது டெவலப்மெண்ட் நோக்கி நகருங்கிறது இங்க இருக்கக்கூடிய நல்ல விஷயத்த முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை தாண்டி இங்க ஆக்சுவலா என்ன இஷ்யூ இருக்கு அந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணி அந்த இஷ்யூவை சரி பண்றதுக்கு வேலையை செய்யணும். மாற்றம் நம்ம இவ்வளவு நாளைக்கு பேசிட்டு இருந்தோம்ல, என்ன மாற்றத்தை பேசணும்னா இங்க இருக்கிற சாதனைகளை நீங்க இல்ல அப்படிலாம் நடக்க வேண்டும் பழி போடுறது இல்லை, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பெட்டர் ஸ்கீம்ஸோட நீங்க வாங்க. ஆக்சுவலி தாவேக்கா வந்தப்போ வந்து அதை அக்செப்ட் பண்ணாங்க. வந்தப்ப நீங்க வந்த ஒரு 2 வாரம் அல்லது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி இவரு ராஜ்மோகன் அவர் வெளிப்படையா பேசினாரு. அருண்ராஜ் அவர்கள் வந்து மருத்துவமனையில் ஹெல்த்லயே தமிழ்நாடு தான் டாப் பண்ணாரு. நம்மளுக்கு எங்க ஷாக்கா இருந்துச்சு. ராஜ்மோகன் அவர்களாகட்டும், இவரு அருண்ராஜ் அவர்களாகட்டும், இன்னொன்று டெல்லியில போய் நித்திய கூட்டத்துல அந்த ஸ்பீச் சிஎம் ஸ்பீச்லயே வந்து இது நாள் வரைக்கும் டிஎம்கே என்னெல்லாம் அந்த ரெக்கார்டா பேசிட்டு இருந்தாங்க. அதுதான் அந்த நித்திய என்னன்னா அங்க போயிட்டு நீங்க ஃபேக்ட் தானே பேச முடியும். அதனால அதை சொல்ல வேண்டியது. நீங்க தமிழ்நாட்டுடைய முதல்வர், நீங்க வந்து தாவேக கட்சி தலைவரா பேச முடியாது. தமிழ்நாட்டுல வந்து 43% பெண்கள் வேலைக்கு போறாங்க, நாங்க பொருளாதாரத்துல குளோபல் காம்படிட்டரா இருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு ஷாக்கிங்கா தான் இருந்தது. தமிழ்நாட்டை பெருமையா தான் பேசினாரு. நானும் சொல்றேன் திமுக மட்டும் கொடுக்கலைங்க, இதுவரைக்கும் 67க்கு பிறகுதான் இந்த மாற்றம் நடக்குது. ஏன் திரும்ப சொல்றோம்னா அதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் நடக்கல.
நீங்க என்னதான் காங்கிரஸ் ரிசர்வேஷன் முக்கி முக்கி விட இருந்தாலும் மாட்டீங்க போல இல்ல நான் விட மாட்டேன் இல்லைங்க. ஏன் அரிசி சோறு கொடுக்கலங்க 67ல எப்படி 67 ஓட்டு போட்டாங்க நினைக்கிறேன். 67 வந்து தமிழ் பேசினா திட்டுவாங்க. நீங்க யாரும் தமிழுக்காகலாம் ஓட்டு போடலங்க. 67ல வந்து இங்க வந்து சாப்பாட்டுக்கே பஞ்சம், அரிசி பஞ்சம். திமுக சொல்லுச்சு 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம்னாங்க. ஏங்க அவன் சாப்பாடு கொடுக்குறான் தமிழ், அப்புறம் நீ சாப்பிட்டு உயிரோடு இருந்தாலும் தமிழ் பேச முடியும். அப்கோர்ஸ் தமிழுக்காக ஓட்டு போட்டவங்க ஒரு சதவீதம் இருக்க கூடும். ஆனா மெஜாரிட்டியானவங்க இவங்க அந்த உணவு பற்றாக்குறை தீர்த்துருவாங்கன்னு சொல்லி தான் ஓட்டு போடுறாங்க. அப்போ நீங்க சாப்பாடே கொடுக்காம வச்சிருந்தது காங்கிரஸ் கட்சி, அரிசி கொடுக்க மாட்டேன்னு வச்சிருந்தது. பிடிஎஸ் சிஸ்டம் தமிழ்நாட்டில் மட்டும் தான் யூனிவர்சல் ஆச்சு. அது யூனிவர்சல் சிஸ்டம் அதை வந்து வளர்த்தெடுத்தது திராவிட கட்சிகள் தான். அஃப்கோர்ஸ் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் வந்து காமராஜராக இருக்கலாம். இப்போ இன்னைக்கு வந்து முட்டையிலிருந்து காலை உணவு திட்டம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணது 2 திராவிட கட்சிகள் தான். சத்துணவு மதிய உணவு திட்டத்தை வந்து சத்துணவாக்கி, சத்துணவுல வந்து முட்டை 1ன்னு போட்டு அந்த 1 2 ஆக்கி அப்புறம் வந்து காலை உணவு திட்டத்தில் கொண்டு வந்து இப்போ காலை உணவு திட்டத்தை வந்து தாவேக்கா 6ல இருந்து 8ஆம் வகுப்பு நாங்கள் நீட்டிக்கிறோன்றாங்க. ஸோ இது வெல்கமிங் மூவ் தான். இப்போ நாளைக்கு மாணவர்களோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் வரும்போது அதில் தாவேக்காவுக்கு ஒரு பங்கு வருது. இப்போ இவ்வளோ படிச்சு வந்திருக்கோம் அப்படின்னா 69% அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நின்றுருக்காங்க. அம்மையார் 2 மட்டும் கிடையாது. அந்த நேரத்தில் வந்து திமுக ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா என்ன சொல்லுவாங்க, ஏன் திமுக அதை கொண்டு வந்து வேண்டியதானு. ஏங்க இந்திரா சவானி கேஸ் வந்தது அவங்க ஆட்சியில் இருக்கப்ப வந்து அவங்க தான் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். பட் பாயிண்ட் என்னன்னா, அப்போ இருந்த வீரமணி அவர்கள் உள்ள என்ற அவர் வந்து சொல்றாரு, இது சட்ட நுணுக்கமாக சொல்றாரு, இல்லை இதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு சொல்லி அவர் ஷெட்யூல் 7ல் இதை வச்சோம்னா அது ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ள வராது. நம்ம ஒரு மாநிலத்தில் பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர் ஆக்ட் ஒன்று போட்டு அதில் வைப்போன்னு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. ஸோ இந்த இயக்கங்கள் எல்லாரும் நான் சொல்ற வெறும் கட்சிகள், திராவிட கட்சிகள் மட்டும் இல்லாமல் திராவிட இயக்கங்களும் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இடஒதுக்கீடு எடுத்துட்டீங்கன்னா, எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததும் பொருளாதார ரீதியாக அதை கொடுக்கணும் பேசும்போது அடுத்த பார்லிமெண்ட்ஸ்ல பெரிய அடி வாங்குறாரு. அந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் அதிமுக என்னைக்குமே இடஒதுக்கீடு எகென்ஸ்டா இருந்தது கிடையாது. திமுக சேர்ந்ததால பயணி 50% கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த அடிவான 50% இருந்தது வந்து 50% உயர்த்தினார். அதே மாதிரி கல்வி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 2 பேருமே அந்த ஸ்கீம்ஸ்ல கை வைக்க மாட்டாங்க. திமுக பண்ணிடுச்சு அதனை அதை விட பஸ் பாஸ் கலைஞர் கொடுத்தாரா, நான் சைக்கிள் கொடுக்குறேன், லேப்டாப் கொடுக்குறேன், அடுத்தடுத்த கடத்தை நோக்கி தான் நகர்த்துவாங்க. இதெல்லாம் 2 பேரும் சேர்ந்து செஞ்ச சாதனை. அப்போ நீங்க அதெல்லாம் முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிட்டு ஆக்சுவலி இங்க ஒண்ணு நடந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த கல்வி சேவன் தமிழ்நாடு பேசுறது, மருத்துவ கடமை பேசும்பொழுது இல்ல அது இங்க பெருசா டிஎம்கே பீப்புளும் அதிமுக பீப்புளும் அதை பெருசா எடுத்து பாத்தீங்களா என்னன்னு சொன்னீங்க. இப்ப உண்மை சொல்லும் பொழுது அங்கிருந்து நரேட்டிவ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. அதுக்கு பிறகு அது அப்படியே ஓகே, அப்ப இப்படி பேசினா உண்மை பேசினா இது வந்து வேற மாதிரி போயிடும் போல இருக்கு. அப்போ போய் பேசுவோங்கிற இடத்துக்கு வந்தாங்களா என்னன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் இபி இஷ்யூவை சரி பண்ணல. அதுக்கு ஆராசெல்லாம் உட்காந்து விளக்கம் சொல்றாரு, எங்க இப்படிதான் இதனாலதாங்க வந்து வருஷம் சம்மர்ல இபி இஷ்யூ இதனாலதாங்க வரும், அதுக்கு இப்படி சரி பண்ணிட்டா போதுன்றாரு. கிளாஸ் நடத்துறாரு செந்தில் பாலாஜி உட்காந்து. அப்ப அதுல இருந்து எந்த தப்பும் இல்லை, கத்துக்கிறது என்ன இருக்கு. அவர் ஷார்ட் டேர்ம் ரெண்டர்னு சொல்றாரு. நேத்து உண்மைக்கே சொல்றாரு, நம்ம இபி வந்து இந்த மாதிரி வந்து பீக் ஹவர்ஸ் வரும், நம்ம சீரான ஒன்றும் இல்லை. நீங்க வந்து டெய்லி வந்து வீட்டுக்கு வந்து 1 லிட்டர் பால் வாங்குறீங்க, திடீர்னு நாளைக்கு ரிலேட்டிவ் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை சம்மர் ஹாலிடேஸ் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அப்போ குழந்தைங்க இருக்காங்கன்னா கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுவாங்க. இல்லை திடீர்னு மதிய நேரத்தில் கூட அவங்களுக்கு பால் கொடுக்க வேண்டியது வரலாம், இல்லை தயிர் அவங்க சேர்த்து, அப்போ நீங்கள் ஒரு 1 சேர்த்து வாங்குவீங்கல்ல. அப்போ அது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரெகுலராக பால் போடுறத போட சொல்ல மாட்டீங்க. நீங்க அன்னைக்கு மட்டும் போய் ரெகுலரா கடையில் வாங்கி போடலாம். அதை தான் செந்தில் பாலாஜி அவ்வளவு வெளியே சொல்றாரு. ஏங்க இந்த மாதிரி வரும்போது மட்டும் நாங்கள் ஷார்ட் டேர்ம் டெண்டர் கொடுவோம், ஏன்னா அது பீக் வரும், அப்போ அந்த 1 வீக் மட்டும் ஷார்ட் டேர்ம் டெண்டர் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்போ ரேட் இன்க்ரீஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா இப்போதைக்கு நீட் இருக்கு, மட்டும் நாங்கள் அதிக காசுல வாங்கிக்குவோம். முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப பழைய ரேட்லேயே தான் நமக்கு வந்துட்டு இருக்கோம். இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணியும் சொல்லிட்டாரு, தமிழ்நாடு மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு கண்மூடித்தனமா ஆதரிக்கிறோன்றவங்க என்ன பண்ண முடியும்? அது முதல்வரும் அதை பேசுறாருங்கிறதெல்லாம் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணவே முடியாது. நான் என்ன சொல்றேன், முதல்ல இஷ்யூ அட்ரஸ் பண்ணி அந்த முதலமைச்சர் பேசாருன்னா அப்புறம் பேசவே மாட்டாருன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. பேசினாருன்னா இதை முதலமைச்சர் உண்மை பேசணும் இல்லையா? முதலமைச்சர் கட்சியில இருக்க மினிஸ்டரும் ஃபீஸை கொடுக்குறான்றாரு, கட்சியில இருக்க தொண்டனும் ஃபீஸை கொடுக்குறான்றான், சோசியல் மீடியா விஷுவல் வேரியேஷன் சொல்றான். முதலமைச்சர் சொல்றாருன்னா இது என்ன அர்த்தம்? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ நீங்க வந்து திட்டங்களை பத்தி சாதனைகளை பத்தி பேசுங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஏறத்தாழ வந்து 60 சில்லற துறைகள் இருக்கு. ஒரு துறைகளோட பத்தின சாதனை சொல்லணும்னா ஒரு நாள் எத்தனை 64 நாள் வேணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஏங்க அவ்வளவு புள்ளிவரம் பேசுவாங்க. நீங்க இன்னொன்னு இந்த அசம்பிளி ஸ்பீச்ல எனக்கு டவுட் தான், நீங்க யாராவது கேட்டு கூட சொல்லுங்க, மூத்தவர் நீங்களா இருக்கீங்க. அந்த ஸ்பீச் எல்லாம் மினிட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன், உரைகள், அப்புறம் நம்ம இதுல மினிட்ஸ் இருக்கும். அது என்னன்னா டேபிள் தட்டுனாங்க அப்படின்லாம் ரெக்கார்ட் எழுதுவாங்க. டேபிள் தட்டுனாங்க, இதை பேசிட்டு இருக்கப்போ இதை சொன்னாங்க, கோரஸா இருந்தாங்க, எல்லாரும் வந்து வாழ்க்கை கோஷம் போட்டாங்கன்னா அதுல ரெக்கார்ட் ஆகும் மினிட்ஸ்ல. எனக்கு என்ன டவுட்னா, கடைசியா வந்து முடிச்சப்போ ஒரு செய்கை பண்ணாங்க, இப்ப அது வந்து எப்படி எழுதுவாங்க அப்படின்னு எனக்கு இல்ல லியோ செய்கை செய்தார், கையை தூக்கி கழுத்துக்கு கீழ் வைத்து லியோ செய்கை செய்தார், லியோ பட பாணியில் செய்கை செய்தார், அந்த மாதிரி எதுவும் இருக்குமா என்னன்னு தெரியல எனக்கு.
ஸ்டெனோகிராஃபர் எப்படி எழுதுவாரு See, very simple. நான் என்ன இல்ல சொல்றேன்? டோட்டலா வரும்ல இப்ப இப்ப immediate issue ஆ இருக்கக்கூடியது இந்த மாதிரியான ஒரு பத்திரிகையாளருக்கு எனக்கு டவுட் இதை யோசிச்சுட்டே இருக்கேன். இது எப்படி எப்படி சரி நம்ம இதை பாப்பாங்கல்ல யாராவது ஒரு ஏன்னா செய்கை வந்து தப்பு அப்படின்னு வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து நாக்க துருத்தி கையை நீட்டினதுக்கு வந்து அதுல அவையில நிறைய அமளிமொழி நடந்தது. அதுல 10 பேர் வெளியே அனுப்புறாங்க. இதனால யாரும் மனசு பாதிக்கப்படல இல்லையா? இப்ப அப்பா பாதிக்கப்பட்டது வந்து பாதிக்கப்படல ஓகே, ஆனா செய்கை செய்யக்கூடாதுன்னு தானே சொல்றாங்க. இப்ப யாரு பாதிக்கப்பட்டு புகார் கொடுக்கல. அது வந்து அவையோட மாண்புக்கு எதிரானது, பிரிவிலேஜ் அப்படின்றத அடிப்படையில தான் விஜயகாந்த் அவர்கள் 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணாங்க. இல்ல அதாவது என்னன்னா இப்ப பண்ணிட்டோம், அத நடந்துருச்சு, அதை கடந்து போறது கூட இல்லாம நீங்க வந்து ஜெயலலிதா அவர்களை போயிட்டு நீங்க சிலையை பிடிச்சி விடுவீங்க, ஆடையை கிழிச்சிங்கலாம் பேசுறதுக்குல திருநாவுக்கரசு அந்த ஸ்பாட்ல இருந்தவர் ஏன் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல, நடந்தது இதுதாங்க, இவ்வளவுதாங்க நடந்ததுங்கிறத என்னோட இன்டர்வியூ சொல்லியிருக்காரு. அந்த இன்டர்வியூலாம் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு இவங்க. ஸோ பதிலுக்கு சொல்றது படியை தூக்கி நாங்க இதுக்கு உங்களை கொண்டு வரலங்க, அதான் அதிமுக பண்ணிட்டு இருக்காங்களே, பண்ணிட்டு இருந்தாங்களே, நீங்களும் அதே வேலையை எதுக்கு செய்றீங்க? திட்டத்தை தான் அப்டேட் பண்றீங்க, ஸ்டிக்கர் ஓட்டுறீங்கன்னா இதுலயும் அப்படியே பண்ணுவீங்க. ஃப்ரெஷ்ஷா வாங்க, ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கீங்க, எதுக்கு ஃப்ரெஷ் மைண்ட்ஸ் புதுசா வந்திருக்காங்க, நம்மளும் கொஞ்சம் டைம் கொடுப்போம். அதனால வந்து ரெடி டு யூஸ் தி டைம். நீங்க அந்த டைமை கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. உதயாக்கா நீங்க டைம் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் எங்களுக்கு விஜய் அவர்கள் தான் முதல்வர். ஆமா, ஆதவ அர்ஜுனா, புஷ்யானந்த் அவர்கள், நிர்மல் அவர்கள், ராஜ்மோகன் அவர்கள் தான் எங்களுக்கு அமைச்சர். டைம் கொடுத்தாலும் 5 வருஷம் கொடுத்தாலும் கொடுக்காட்டி அவர் தான் முதல்வர். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் ஆணித்தரமா நம்புறேன். 5 வருஷம் இருக்குமோ இல்ல 6 மாசத்துல போயிருமோ, அது தாவேக நம்புறாங்களோ இல்லையோ, நான் உறுதியா நம்புறேன் 5 வருடங்களுக்கு அவங்க தான் இருக்க போறாங்க. இப்ப இது எல்லாத்தையும் வந்து மாற்றம்னு நானும் நம்புறேன். ஏன்னா ஊழல் இல்லாம எனக்கும் வந்து ஊழல் இல்லாம குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் வந்து கட்டினா எனக்கு கொஞ்சம் ஜாலி தானே. நானும் எனக்கு சப்போஸ் சம்பாதிச்சு இல்ல. ஜீவா இருக்கார்ல பத்திரிகையாளர் ஜீவா, ஒரு டிபேட்ல ஒரு அழகான கேள்வி கேட்டாரு. இது மாதிரி ரியல் எஸ்டேட்ல அந்த கமிஷன்லாம் குறைச்சிட்டாங்க, ஸ்கொயர் ஃபீட் ரேட் குறையவே இல்லை, நியாயமான கேள்வி தானே. 40% கமிஷன் போயிருக்கு அப்படின்னா பிரைஸ் ரைஸ் 1 லட்சம் ரூபாயில 40,000 ரூபாய் கமிஷன் கொடுத்துருக்கிறேன் நான். அப்போ பிரைஸ் ரேட் இங்க இருக்கு. அப்ப 40,000 ரூபாய் குறைஞ்சிருச்சுன்னா என்னோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு கிட்டத்தட்ட பாதி கம்மியாகணும்ல, 40% கம்மியாகணும்ல. ஏன் கம்மியாகலன்னா அப்போ ஆல்ரெடி லாபத்துல தொழில் செஞ்சவங்களுக்கு இன்னும் கூடுதல் லாபத்தை பண்ணி கொடுக்குறீங்க. இதுதான் ஊழல் ஒழிப்பு. ஊழல் ஒழிப்புங்கிறது இவர் சொன்ன மாதிரி என்னுடைய ஸ்கூல் ஃபீஸ் கம்மியாகும். நான் வந்து ஒரு வீடு வாங்க போறேன்னா, இன்னைக்கு வீடு வாங்குறது எனக்கு ஒரு கனவா இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு கம்மியாகும். இன்னைக்கு 1 கோடி ரூபாய் இல்லாம சென்னையில் ஒரு ஃபிளாட் வாங்க முடியும் என்னால, இல்லப்பா நீங்க 50 லட்சத்துல கூட வாங்கலாம் தாவே காட்சி வந்ததுனால அப்படின்னு வந்துச்சுன்னா தான் எனக்கு அந்த ஊழலை நீங்க ஒழிக்கிறதுனால பெனிஃபிட். நீங்க ஊழலை 40% ஆல்ரெடி டெண்டர் எடுக்கிறவங்க, ஆல்ரெடி நீங்களோ நானோ இவரோ டெண்டர் எடுக்கிற வசதி நமக்கு கிடையாது, பெரும் பணக்காரர்கள் அதை எடுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுத்த 40% கமிஷன் நீங்க கட் பண்ணிட்டா பெரும் பணக்காரங்க இன்னும் பெருசா பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். நிறைய பேர் ஸ்ரீதர் வெம்பு அவர்கள் சொல்லியிருக்காங்க, இன்னும் சில பள்ளி தாளர்கள் சொல்லியிருக்காங்க, நந்தகுமார் அவர்கள் நிறைய பேர் பேட்டிலாம் கொடுத்துருக்காங்க. நாங்க ஸ்கூல் ரெனோவேஷனுக்கு இல்ல வந்து வேற பில்டிங் அப்ரூவலுக்கு அல்லது அந்த அப்ரூவலுக்கு லஞ்சம்லாம் திமுக வந்து நச்செடுத்தாங்க. எவ்வளவுதாங்க உங்களுக்கு எல்லாம் பார்த்தேன். வெல்கம், அதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்கது. ஆனா இப்ப எனக்கு என்னன்னா அந்த ஸ்கூல் எல்லாம் ஃபீஸை குறைச்சிட்டாங்களா? ஏன்னா நீங்க கரெக்ட் தானே, லஞ்சம் வாங்குறேன். இப்ப நான் ஏத்துக்கிறேன், ஃபீஸ் இருக்குன்னா எங்க திமுக ஆட்சி லஞ்சம் வாங்குச்சுங்க, அதனால நாங்க யார்ட்ட வாங்க முடியும், நாங்க கை காசா கொடுக்க முடியும். கரெக்ட், ஸ்கூல் நடத்தணும் கை காசு போட முடியாதுதான். ஏன்னா நீ அது வந்து பிசினஸ். ஸோ நீங்க ஸ்கூல் ஃபீஸ்ல இருந்து வாங்கி தான் லஞ்சம் கொடுத்துருப்பீங்க. இப்பதான் லஞ்சம் நிப்பாட்டிட்டாங்க. அடுத்த வருஷம் டேர்ம் ஃபீஸ் ஆகுது கம்மி பண்ணுவாங்களா? பஸ் ஃபீஸ் ஆகுது கம்மி பண்ணுவீங்களா? இல்ல அதெல்லாம் கூட கம்மி பண்ண வேணாம், ஆசிரியர்கள் ஊதியத்தை வந்து அதிகப்படுத்துவீங்களா? பிரைவேட் ஸ்கூல் தான் சொன்னாங்க 25 லட்சம் கொடுத்துட்டு இருந்தோம், இல்ல இவ்வளவு கோடி வருஷம் கமிஷன் இல்லையா, டீச்சர் கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி கொடுங்க, டீச்சர் சம்பளம் மாணவர்களோட ஃபீஸை குறைக்கலாம். இல்ல அது அதெல்லாம் குறைக்க முடியாதுன்னா டீச்சர்லாம் 10,000 தான் கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் டீச்சர்லாம் 10,000 12,000 கொடுக்குறாங்களா? அவங்க 2 டிகிரி படிச்சுட்டு வரணும். இதெல்லாம் கொடுத்து நானும் வரவேற்க தான் போறேன். எனக்கு இதுல எனக்கு என்ன மாற்றம் கொடுத்து. ஆனா ரியாலிட்டி என்னன்னா, இது வந்து நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லலை. இந்தியா வந்து இந்த சிஸ்டம், இது வந்து தாவேகாவையோ திமுகவையோ அதிமுகவையோ குறிப்பிட்டு சொல்லலை, சிஸ்டமே வந்து அப்படிதான் இருக்கு. இங்க இருக்கிறதெல்லாம் முதலாளித்துவ கட்சிகள் தான். எதுவும் எந்த கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது, பொது உடைமை கட்சிகள் கிடையாது. யாரும் உண்டியல் குலுக்கி காசு வாங்கி அந்த காசை வச்சு கட்சி நடத்தி தேர்தல் சந்திக்கிற கட்சிகள் கிடையாது. எந்த கட்சி உறுப்பினர்களும் வந்து மாசத்துக்கு 7,000 ரூபாய் கட்சியிலிருந்து கொடுப்பாங்க உறுப்பினருக்கு ஃபுல் டைம். அப்படி அலவன்ஸை வாங்கிட்டு யாரும் வேலை பார்க்கல. மேபி இடதுசாரிகளை 10,000 உயர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல எனக்கு நினைவு இருக்கப்போ 6,000 தான் அலவன்ஸ் இருக்கும். சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே 6,000 தான் ஃபுல் டைம் இருக்கு. நீங்க முழு நேரம் கட்சிக்கு வேலை பார்க்கணும். அப்பவே உங்களுக்கு 6,000 அலவன்ஸ் கொடுத்துட்டு யாரும் வேலை பார்க்கல. இப்போ இருக்க மற்ற கட்சிகள் எல்லாம் முதலாளித்துவ கட்சிகள் தான். முதலாளித்துவ கட்சிகள்லாம் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரும் முதலாளி, பெரும் பிக் பிஸ்னஸ் மேன் வந்து கட்சிகளுக்கு பணம் கொடுப்பாங்க, தேர்தல் செலவுக்காக கொடுப்பாங்க, எலெக்ஷன் டொனேஷன்ஸாக கொடுப்பாங்க.
அதை வச்சு அவங்க வந்து கேம்பெயின் பண்ணுறதுக்கும், செட்டு போடுறதுக்கும், ஸ்டேஜ் போடுறதுக்கும், மைக் செட்டு போடுறதுக்கும், வேட்பாளர்கள் போடுறதுக்கும் கொடுத்துருப்பாங்க. ரைட், இதை வச்சு தான் அவங்க தேர்தல் சந்திக்கிறாங்களா? இப்போ தேர்தல் வெற்றி பெற்று வந்துட்டாங்க. இவங்க ஆளுங்கட்சி ஒருவேளை எந்த கட்சிக்கு செலவு பண்ணாலும் அந்த கட்சி ஆளுங்கட்சி வந்துருச்சு அப்படின்னா, அப்போ அந்த பிக் பிஸ்னஸ் மேனுக்கு ஏதோ ஒன்று பண்ணித்தானே வேணும். ஏதோ ஒரு உபயோகம். இப்போ நீங்கள் எனக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னா நான் உங்களுக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுக்கணும் தானே, நியாயம் தானே. இப்போ நீங்கள் எனக்கு அவசரத்து காலத்துக்கு எனக்கு ஒரு 10,000 கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் திடீர்னு ஒரு எமர்ஜென்சிக்கு கேட்குறீங்க, அப்போ பிரபா ஒரு 5,000 கொடு, நான் 10,000 கொடுக்க முடியாது, 5,000 உங்களுக்கு கொடுப்பேன்ல. ஸோ அது அவ்வளோ ரொம்ப சிம்பிள். ஸோ பிஸ்னஸ் மேன்லாம் ஒரு கட்சிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் மேனுக்கு ஏதோ ஒரு ஃபேவர் பண்ண தானே போகிறீங்க. அது நீங்கள் வந்து காசாக வாங்க வேண்டியதில்லை. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடம். ஊழலுங்கிறது நீங்க வாங்குற கமிஷன் இல்ல. நீங்க ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஒருத்தர் கொடுக்குறீங்கல்ல, அம்பானி அதெல்லாம் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? நீங்க அந்த கம்பெனிக்கு வந்து பில்டிங் கட்ட கொடுக்கலாம், ஒரு பெரிய ஒரு பிரீமியம் பிளேஸ்ல வந்து நீங்க அந்த கவர்மெண்ட் பில்டிங்கை நீங்க எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கூட கொடுக்கலாம், பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்கலாம், ஒரு மெட்ரோ கட்டடங்கள் கட்டுறது கொடுக்கலாம், என்ன வேணா இருக்கு. நீங்க கட்சியை சொல்றீங்க, ஓவரால் கட்சியை தாண்டி ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன வந்து எலெக்ஷனுக்கு போட்டியிடுற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்தப்போ நான் சொன்னேன், ₹1 கூட கையில் கிடையாது, நம்ம எலெக்ஷன் அட்லீஸ்ட் அவங்க எலெக்ஷன் கமிஷன் சொன்ன 40-45 லட்ச ரூபா செலவு பண்றதா நம்ம கிட்ட காசு வேணும்ல, ₹1 கூட இல்லாம வந்து எப்படியா எலெக்ஷன்லாம் ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்லி யோசிக்கும் போது அரசியல் இருக்க சொல்றாரு, என்ன தம்பி இது கூட தெரியாம இருக்கீங்க, நீங்க எலெக்ஷன் நிக்கிறீங்க, இந்த கட்சியோட வேட்பாளர்னா நம்ம வாங்கி தருவோம், எத்தனை கோடி வேணும் சொல்லுங்கிறது. நான் வேட்பாளர், இந்த வேட்பாளர் வந்து நான் போயிட்டு இந்த கட்சியோட வேட்பாளர்னு சொல்லிட்டு நான் என்னோட தொகுதியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிசினஸ் மேன்கிட்ட லட்சக்கணக்கில் வாங்கிடலாம், கோடிகளில் வந்து கொடுக்குறது, ஒவ்வொருத்தர்கிட்டே சில பல லட்சங்கள் வாங்கி பல கோடிகளை வந்து வாங்கி நான் எலெக்ஷன் செலவு பண்ண முடியும், அதில் நானும் கொஞ்சம் எடுத்துக்க முடியுங்கிற மாதிரி தான் இங்கே சூழல். அப்போ நான் அங்கே தொகுதி எம்எல்ஏனா அவனுக்கு நாளைக்கு ஒரு விஷயத்த பண்ணிடுவேன்னா பண்ண மாட்டேன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க இல்லையா? தொழில்துறை இருப்பாங்க, தொழில்துறை சங்கங்கள் இருக்கு, அசோசியேஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் ஊழல்ல வராதானா? ஊழல்ல வரும்ல. இதை எப்படி ஒழிக்க போறீங்க? இது வந்து சிஸ்டம். இது வந்து தாவேகா பிரச்சனை, அதிமுக பிரச்சனை, திமுக பிரச்சனை இல்லை, இது சிஸ்டம் பிரச்சனை இருக்கு. நீங்க வந்து அவங்க விலைப்பட்டியல் ஒன்று கொடுப்பாங்க, நீங்க வந்து பிரியாணி 250 ரூபாய்க்கு தான் அவங்க உதாரணத்துக்கு அந்த விலைப்பட்டியல் எடுத்து கேள்வி கொடுத்தா இருக்கும். என்னோட விலைவாசி வந்து வருஷத்துக்கு 6% ஏறிக்கிட்டு இருக்கு, நீங்க 5 வருஷத்துக்கு கூட எலெக்ஷன் நடத்துறீங்க. சிக்கன் பிரியாணி 90 ரூபாய், மட்டன் பிரியாணி எக்ஸாம்பிள், இது நமக்கு தெரியாது எக்ஸாக்ட் இந்த வருஷம் எவ்வளவு எனக்கு ரேட் தெரியல. ஆனா வருஷத்துக்கு இன்ஃபிளேஷன் பாத்தீங்கன்னா 6% இருக்கு, 6-7% இன்ஃபிளேஷன். 5 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் நடத்துறீங்க, திரும்ப 5 வருஷம் அந்த பர்சன்டேஜ் வந்து இன்ஃபிளேஷன் ரேட் அது போட்டாவது இந்த பிரியாணி விலை, வாட்டர் பாட்டில் ரேட் போடலாம். அப்படி பர்சன்டேஜ் ரொம்ப வருஷமா 40-45 ரூபா தான் சிஸ்டம்ல நீங்க பிரச்சனையை வச்சுட்டு, நான் தாவேக்க குறை சொல்லல, தாவேக்க ஒருவேளை கரெக்டா கூட நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன், அது விஞ்ஞான ஊழல கூட அவங்க கூட பண்ணிட்டு போட்டோம், எனக்கு அது பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்கும் பாதிக்கப்படுறேன், நானும் பாதிக்கப்பட போறேன். ஆனா அந்த ஊழல்ல வந்து ஆதரிக்கல நான், ஆனா சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. நீங்க தாவேக்க குறை சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். நாளைக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு தான் வந்து அவங்க நாங்க ஒரு மாற்றத்தை தருவோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. நீங்க சொல்றீங்க, நான் ஏத்துக்கிறேன், சிஸ்டம்ல இருக்கு பிரச்சனை, இவ்வளவு தூரம் நீங்க சொல்லி நான் பேசினா என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மாற்றத்தை தருவோம் நாங்க அப்படின்றதான் வந்து அவங்க கோலா வச்சிருக்காங்க. நிச்சயமா வந்து மக்களும் அதை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, இன்னைக்கு முதலமைச்சரா இருக்காங்க. பாப்போம் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது, வளர்ச்சி வரப்போகுதுன்னு பொறுத்து மாற்றம் வரட்டும், எனக்கு பிரச்சனை கிடையாது. அந்த மாற்றம்ங்கிறது தூய சக்திங்கிறது அது எளிய மக்களுக்கு, நம்மை போன்றவர்களுக்கு, நம்மை விட பொருளாதார ரீதியாக கீழே இருக்கிற சாதாரண சாமானியர்களுக்கு பலன் தரக்கூடிய மாற்றம் தான் எனக்கு வேணும். பணக்காரன் உருவாக்கி கொடுக்க மாற்றம் எனக்கு, அவனுக்கு லாபத்தை கூடுதல் லாபத்தை சம்பாதிக்கிற மாற்றவங்க எனக்கு தேவையில்லை. எனக்கு பாவப்பட்டவனுக்கு மாற்றம் வேணுங்கிற மாதிரி நீங்க மாற்றம் பண்ணுவாங்க. அதுதான் மாற்றம் வரும்னு நம்புவோம். மகிழ்ச்சி. உங்களுடைய நீங்களும் இந்த நம்மளுடைய முதல் நிகழ்ச்சி வீக்கெண்ட் டாக், நம்ம வந்து எல்லா வாரமும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வரலாம். உங்களுடைய ஆதரவை வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. விஷன், தேங்க்யூ.